அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 606வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு Bringing Back Millets, the Superfood of our Ancestors and 5-step process of Sustainable Millets Business. அதாவது பண்டைய முதன்மை உணவான சிறுதானியங்களை முன்னிலைப்படுத்தி நிலையான தொழில் வளம் உருவாக்குவோம் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியினை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்ற நிலையில் முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள். வாருங்கள், அவருடைய நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். முருகேசன் சார், பிளீஸ். நன்றி ஐயா. ஜோ அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் உங்களுடைய டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு என் தாய்க்கும் என் தந்தைக்கும் என்னுடைய மானசீக குருவாகிய அகத்தியருக்கும் என் குருமகன் பரஞ்சோதி அவர்களுக்கும் அதே மாதிரி நம்மாளர்களுக்கும் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த குழுவில் இருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த சிறு உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிறுதானியங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறதுன்னா நம்மளுடைய அதாவது கடந்த காலத்தில் ரிசர்ச்சில் நாங்கள் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ தற்சமயத்தில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த மில்லட்ஸ் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது டேட்டா இது நாங்கள் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் ஸ்டேபிள் ஃபுட்டாக இன்னும் இருக்குது அப்படிங்கிற பற்றியான ஒரு தகவலுக்காக கொடுத்துருக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அக்ரி ஜோசாரி என்னையே நீங்கள் உரையாடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம உங்களுக்கு தெரியும் ஏன் மில்லட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிழக்கு ஏசிய நாடுகள் இந்தியர்களுக்கும் அது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட அது 50, அதாவது கிரீன் ரெவல்யூஷன் வரதுக்கு முன்னாடியே இது ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்து நம்ம மக்களை அது பாதுகாத்திருக்கு. நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ளதாகவும் இருந்திருக்கிறது. அப்போ ஒரு விவசாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விவசாயத்துல இன்னைக்கு ஏன் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த 5 விஷயம், என்னுடைய கடந்த 20 ஆண்டுகள் அனுபவம் இருந்தாலும் இந்த ஃபீல்டில் கடந்த 10 வருடமா ரொம்ப தீவிரமாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அதில் 2023க்கு பிறகு, அதாவது பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் இந்த மில்லட் இயர் அப்படிங்கிற 2023 யுனைடெட் நேஷன் மூலமாக அழிச்சது. அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கு. 2வது, இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் போய் சென்றடைவதற்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்போ ஒரு விவசாயி இந்த மில்லட்டில் இன்னொன்று விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்னன்னா, இந்த சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம், அதே மாதிரி நம்மளுடைய அந்த காலத்திலே பாரம்பரிய அரிசிகள், அதே மாதிரி கீரைகள், நவதானியங்கள், இது போன்ற விஷயங்களை நாம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக சித்தர் காலம் என்று சொல்லக்கூடிய 18 சித்திரை காலங்கள், போகர், அகத்தியர், குருமுனி, அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அந்த காலத்தில் திருவள்ளுவர், அப்புறம் அதுக்கு பிறகு வள்ளலார், இவர்கள் எல்லாருமே இந்த சிறுதானியங்களை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். எஸ்பெஷலி நம்ம இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருந்து என்ற அந்த நம்மளுடைய அதிகாரத்தில் 10 பாடல்களை நம்ம ஐயா வள்ளுவர் அவர்களும் திருக்குறள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதன் மூலம் இதை நாம் ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதனால சிறுதானியங்களை ஏன் மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும் என்றால், சிறுதானியங்கள் இல்லாமல் இனிமேல் இந்த உலகம் இயங்காது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் மறந்திருக்கோம். அது சரி பண்றதுக்குத்தான் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விவசாயி நிலத்துல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 5 ஸ்டெப்பை நாங்க ஃபாலோ பண்ணணும். இதைத்தான் நாங்க இப்போ 8000 ஏக்கர் இன்னைக்கு வேரியஸ் கிராப்ல நான் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்டெப்பை நாங்க ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பண்ணையை, ஒரு மில்லட், ஒரு சிறுதானியத்தை நம்ம உற்பத்தி பண்ண வேண்டும் என்றால், அந்த சிறுதானிய உற்பத்திக்கு முன்னாடி அந்த நிலத்தின் அமைப்பையும் அது எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற டிசைன் பண்ணி அதை ப்ராப்பரா நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ண வேண்டும். முக்கியமாக நாங்கள் லேண்ட் டிசைன்ல இப்போ கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா,
45 நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாள் 90 நாளுக்கு உட்பட்டது இந்த சிறுதானியங்கள். இங்கெல்லாம் நம்மளுடைய ரெயின்ஃபெட் ஏரிட் அண்ட் செமி ஏரிட்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வந்து 3 அடி வரப்பு கரெக்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே நீங்க விதைக்கக்கூடிய மானாவாரி பயிர்கள் அங்கே பழுதடைவதில்லை. ஒரு மழை நல்ல இன்டென்சிவா பேஞ்சா கூட அந்த சிறுதானியங்கள் பொய்ப்பதில்லை, விளைந்து விடுகிறது. ஆகவே அந்த பண்ணை வடிவமைக்கும் போது அதே மாதிரி அந்த பண்ணை வடிவமைக்கிறதுல ஒரு 4 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒண்ணு வந்து இந்த பண்ணையினுடைய மண் தன்மையை நீங்க எடுத்துக்கிறணும். அதை அனலைஸ் பண்ணி ஆகணும். அங்க உள்ள அதுல வந்து 14 கேரக்டர் நாங்க இது வரைக்கும் பண்ணி அது பேசிஸ் மேல தான் இடுபொருள்கள், எஃபிஷியன்சி ஆஃப் த இடுபொருள், குவாலிட்டி சீட்ஸு, எதை பண்ணணும் பண்ணக்கூடாது, எதை மிக்ஸ் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு பலவிதமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மறுபடியும் கொண்டு வராங்க. இதனால நிறைய இஷ்யூஸ் வருது. அப்போ இந்த பண்ணை வடிவமைப்புக்குன்னு ஒரு வரைபடங்கள் வரைந்து பக்காவா அந்த டேட்டாவை நாங்க ரெடி பண்ணிடுறோம் அந்த வயல கேட்டோம் போல. இரண்டாவது, ஓகே ஃபார்ம் கேட்ல நம்ம தயார் பண்ணிடுறோம். அப்போ ஒரு விவசாயி வந்தவுடனே என்ன பண்றாருன்னா அதை அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போ நீங்க ஒரு சிறுதானியத்தை அப்படியே கொடுத்தீங்கன்னா மேக்சிமம் கொடுக்க 35 ரூபா 40 ரூபா. அது குதிரைவாளி மட்டும் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக போகும். திணை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கூட விலைக்கு போகும். ஆனா அதையே வந்து நம்ம வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி உள்ள அனைத்து ப்ராசஸையும் ஒவ்வொரு ஹெட்லையும் வந்து 10 டிவிஷனா இருக்கு. கிட்டத்தட்ட 50ல இருந்து 60 டிவிஷனை நாங்க பிரிச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம் நான் வந்து ஒரு ஹெவி ஹெட்லைன் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் இதுல. அதுக்கப்புறம் நீங்க தனியா தெரிஞ்சுக்கிற வேணா யூ கேன் கம் அண்ட் மீட் மீ அண்ட் எங்களுடைய பண்ணைகளை நீங்க பாருங்க. ஏன்னா நாங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட 173 பெருங்கொண்ட விவசாயிகளோட 8000 ஏக்கர் தமிழ்நாடுல மட்டும் டெவலப் பண்ணி இப்போ 6 ஸ்டேட் நான் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்டிபிள் வேரியன் அதுல மில்லட்ஸ் வந்து நாங்க 50% கவர் பண்றோம். இப்போ போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜி ரெடி டு எட், ரெடி டு குக்கு அந்தந்த ஏரியாவிலே கலெக்டிவ் ஃபார்மிங் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கான்செப்ட்ல தான் போகிறோம். அப்போ ரெண்டாவது விஷயம் அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். சும்மா வந்து ஏதோ வந்தோம் விளைஞ்சு அப்படியே களத்தில் விற்கிற மாடலை விட்டுட்டு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் வேல்யூ அடிஷன் டெவலப் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸாக கொண்டு வரோம். ரெடி டு ஈட்டில் என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்கு என்ன, பெரியவர்களுக்கு என்ன, அதே மாதிரி இப்போ ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறது என்ன, தெராபெட்டிக் ஃபுட்டுன்னா என்ன. ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸ்பெரிமெண்டட் அண்ட் கம்ப்ளீட்டட் நான் கம்யூனிகபிள் டிசீஸை முழுமையாக குணப்படுத்த முடியும், வராமல் பாதுகாத்து. உதாரணம் இன்னைக்கு வந்து நம்மளை ஆட்டிக்கொண்டிருக்கின்ற ஒபிசிட்டியா இருக்கட்டும், டயபெட்டிக்கா இருக்கட்டும், இருதய நோய்களாக இருக்கட்டும், கிட்னி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மென்ஸ்ட்ரேஷன், அந்த பல விஷயமான நான் கம்யூனிகபிள் டிசீஸை மில்லட்ஸ் மூலமாக எங்களால் அதை குணப்படுத்த முடியும். உணவே மருந்து என்று சொல்ல நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை போல அதை செய்து காட்ட முடியும். இது வந்து ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேணும். எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணலாம், வாட் இஸ் த மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை, வாட் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். அதுலதான் வந்து ஃபுட் பட்ஜெட், வாட்டர் பட்ஜெட், பயோ ஃபெர்டிலைசர் பட்ஜெட், லைஃப் ஸ்டாக் பட்ஜெட், அங்க மக்களுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை அந்த ஊர்ல என்ன, அது மாதிரி ஒரு 3-4 விதமா அந்த ரிசர்ச்சை பண்ணி அந்த டேட்டா நாங்க வச்சுக்கிறோம். அப்போ மார்க்கெட்டிங்ல வந்து லோக்கல் அண்ட் நேஷனல், இன்டர்நேஷனல். மார்க்கெட்டு லோக்கல்ல வந்து பெருசா ஒன்றும் டிசைனு பேக்கிங் அதெல்லாம் பெருசா இல்லை. ஆனா நேஷனல் லெவல்ல போகும்போது அதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு. இன்டர்நேஷனல்ல வரும்பொழுது அதுக்கு மிக பக்காவா இருக்கு. அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அந்தந்த கண்ட்ரிக்கு உள்ள அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ், அதே மாதிரி ஹார்வெஸ்டிங் ப்ராசஸ், கல்டிவேஷன் ப்ராக்டிஸ், அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் பக்கா ரெக்கார்டு இல்லாம அந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது நமக்கு 5 மடங்கு அதுல லாபம் இருந்தால் நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட் போகலாம். அது இல்லை என்றால் நம்மளுடைய இப்ப தற்போது மில்லட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட். ஆகவே அதுக்கான விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்குறோம் மார்க்கெட்ல. அதே மாதிரி டைரக்ட் கன்சியூமர் அண்ட் பையர், அதே மாதிரி விவசாயிக்கும் அந்த B2B என்று சொல்லக்கூடிய பெரிய கம்பெனிகள் நியாயமான விலைக்கு கொடுக்கணும் நம்ம டைப் பண்ணாங்க. அப்புறம் B2C அந்த நுகர்வோர்களுக்கு நேரடியாக விவசாயிகள் இருக்கும்போது நாம் எல்லாம் ஒரு டெக்னிக்கல் டீமாக பல டிவிஷனை ஒர்க் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைடா இருக்கிறோம். அப்போ மீடியேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த 6ல இருந்து 7 இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கும்போது 7, லோக்கல் மார்க்கெட்ல இருக்கும்போது 4 கை 5 கை மாறக்கூடிய அந்த விஷயம் ஆவரேஜ் ஒருத்தர் 15% ஒரு லாபம் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 140% இன்க்ரீஸ் பண்றத நம்ம அதை குறைத்து எக்ஸாக்ட் கன்சியூமருக்கும் அதே மாதிரி விவசாயிக்கும் நம்மளை போன்றவர்கள் அதில் பணி செய்கிறோம், நமக்கும் அந்த நமக்கு என்ன ப்ரொஃபஷனல் ஃபீஸ் இருக்கோ அதை மட்டும் பண்ற அளவுக்கு அதை வந்து நார்மலா பண்றோம்.
ரெண்டாவது இன்னைக்கு கன்வர்ஜென்ஸுங்கிறது பெரிய பெரிய இதுங்க. கன்வர்ஜென்ஸ் என்பது என்ன அப்படின்னா, அது வந்து மத்திய சர்க்காரா இருக்கட்டும் அல்லது மாநில சர்க்காரா இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கிற மற்ற தனிநபர்கள் சிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஐஎஸ்ஆர் இருக்கட்டும், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தனிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த பர்டிகுலர் துறையில் இந்த மில்லட் ப்ரமோஷனுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு வரலாம், ஸ்பான்சர் இருக்கலாம், இவங்களையெல்லாம் இணைத்து அதை வந்து ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு முடியாதவர்களுக்கு அவர்களையும் இணைத்து நம்ம ஒரு இதை பண்றோம். இந்த திட்டம் வேண்டும். இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் விவசாயம் என்பது பல ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. மண்ணு, தண்ணி, காற்று, அந்த டெம்பரேச்சர், அங்க இருக்கிற அந்த மக்களினுடைய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம், உணவு கலாச்சாரம் எல்லாத்தையுமே சார்ந்துதான் நீங்க உங்களுடைய விவசாய முறைகள் இருக்கிறது. அப்படி வரும் பொழுது நம்ம தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் தான் அதிகமா இருக்குது. இதுல நெல்லுலையும் சரி, காய்கறியில எல்லாமே இன்னைக்கு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் என்னன்னு டீட்டெயிலா வேணா செப்பரேட் அண்ட் பேசுங்க. ஐ வில் டாக் அபவுட் தட். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பாரம்பரிய விதைகள் எவ்ரி 3 இயர்ஸ் 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி அந்த குணங்கள் மாறாம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இல்லாம கரெக்டான வழியில நம்ம வந்து அந்த விதைகளை வருடம் வருடம் அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். சீட்ஸ் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கு மேஜர் பிரச்சனை இருக்கிறதே என்னன்னா, சரியான டேட்டா இல்லை, சரியான இன்புட்ஸ் கொடுக்கல, சரியான நேரத்தை கொடுக்கறது இல்லை, எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இடுபொருளை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி அந்த ஈல்டை சஸ்டைன் பண்ணி அதுல வந்து நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா இருக்கணும், அதே மாதிரி இம்யூன் பூஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பழைய கால முறைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதனால தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். அந்த ஆராய்ச்சிகள் ஃபீல்ட்ல இருந்து லேபுக்கு போகக்கூடிய லேப் டு ஃபீல்டு என்பது தவறான கொள்கை என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். ஆகவே யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வயலில இருந்து தான் யூனிவர்சிட்டிக்கு போகணுமே ஒழிய யூனிவர்சிட்டில இருந்து வயலுக்கு போறது 100% சக்சஸ் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு விவசாயிகளையும் நாம் வந்து ஒரு விஞ்ஞானியாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து நாம் செயல்பட்டோமே ஆனால் இந்த விஷயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறலாம், சஸ்டெயின் ஆகலாம், வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு லாபத்தை நாம் அடைய வேண்டும். ஆகவே இந்த தருணத்திலே அனைத்து விவசாயிகளும் நம்மளுடைய கிராஜுவேட்ஸா இருக்கட்டும், இல்ல யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இந்த 5 மேஜர் டிவிஷன் அவங்க பிரிச்சு இதற்கான வழிமுறைகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து போங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டாப் நம்ம சொல்றேன்ல, நான் 4500 பிசிக்கு போகும்போது இந்த 6 மில்லட்ஸும் வந்து இந்தியாவுடைய டாப் மில்லட்ஸா இருந்திருக்கு இன்று வரை. இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கங்க, கர்நாடகாவில் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நார்த் கர்நாடகா எடுத்துக்கங்க, நம்ம தமிழ்நாடுலையும் பல இடங்களில் இன்னும் ஸ்டேபிள் ஃபுட்டாகவே இருக்கிறது இந்த 6 விஷயமான மில்லட்ஸ். இன்னும் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. பட் இந்த 6ம் மிக கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 50% இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து 5%க்கு வந்த மில்லட் கன்சம்ஷன் அண்ட் இட் வாஸ் எ ஸ்டேபிள் ஃபுட். இது எஜுர்ன வேதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஃபுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நோய் வரவில்லை, அவர்கள் ஆரோக்கியமா இருந்தார்கள். அப்பொழுது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எதுவுமே இல்லை, அப்பொழுது ஆஸ்பத்திரிக்கு யாரும் போனது கிடையாது, எல்லாமே சிறப்பாக வாழ்ந்தார்கள். காரணம் என்றால் இந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு பலன் இருக்கிறது. இப்ப ராகி எதுன்னா ரிச் இன் கால்சியம். அந்த கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து சிந்தட்டிக் கால்சியத்துல சாப்பிட வேண்டியது இல்லை. அதே மாதிரி மில்லட்ஸ் எந்தெந்த காலங்களில் சாப்பிடணும்னு ஒரு அறிகுறி இருக்குது. வெயில் காலங்களில் என்ன சாப்பிடணும், அதே மாதிரி மழை காலங்களில் என்ன சாப்பிடணும், குளிர்காலங்களில் என்ன சாப்பிடணும், எந்தெந்த மில்லட்டை எதோட சேர்க்கக்கூடாது, சேர்க்கணும், எவ்வளவு ரேஷியோ வந்து சேர்க்கணும் இருக்குது. ஆகவே மில்லட்டுல ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்மகிட்ட இருக்குது. என்ன, ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து ஹையஸ்ட் சால்பல் டயட்ரி ஃபைபர் இருக்கணும், ஹை புரோட்டீன் இருக்கணும், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஹை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கணும், அதே மாதிரி பிஹெச் என்று சொல்லக்கூடிய ஆசிட் நியூட்ரல் ஆல்கலைன் இருக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் ஆப்போசிட் ஆகி ப்ராசஸ் ஃபுட் அதிகமாக இருக்கிறதுனால கெமிக்கல் அதிகமாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே நமக்கு விஷமாக இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 450 மில்லிகிராம் விஷத்தை நாம்
ப்ராசஸ் ஃபுட்டில் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆகவே இந்த 6 மில்லட்ஸும் இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. இதை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை பலப்படுத்தும் போது மனிதனுக்கு தேவையான விட்டமின், மினரல்ஸு, ஃபைபர், புரோட்டீன் அனைத்தும் கிடைக்கின்றது. இதோட தான் சேர்த்து நாங்கள் என்ன பண்றோம்? முருங்கை, அதாவது பாம் ட்ரீஸு, கரி லீஃப், இந்த மாதிரி நவதானியங்கள் அனைத்தையும் இணைத்து ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த பாடிக்கு ஏத்தாப்புல தேவையான அனைத்து புரோட்டீனை நாம் வந்து அதாவது பிளான்ட்ல இருந்து கொடுக்க முடியும் என்பதை இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த 6 மில்லட்ஸும் நம்ம தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, நான் முதவே அந்த மேப்ல சொன்ன மாதிரி எந்தெந்த மாநிலத்தை விளையுது, தமிழகத்துல இந்த 6 இது எந்த மண்ணுக்கு சூட் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு நம்ம கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு நாங்கள் ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல 60 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன விளையுதோ அந்த ஃபுட்டை அந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 80% எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த பகுதிக்குள்ள உள்ள தண்ணிக்கும் அந்த பகுதியில் உள்ள மண்ணுக்கும் சீதோஷணை அடாப்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பகுதியில என்னென்ன இருக்கு அதே மாதிரிதான் இது இருக்கு. இப்ப இது வந்து ஷார்ட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன விஷயம் தான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நாடு எப்ப பிரச்சனையில வந்துச்சு அப்படின்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீன் ரெவல்யூஷன் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மில்லட் ஃபுட் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாவே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இப்பொழுது ரீசெண்டாகவும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி யஜுர்வேத வேதத்துல 4500 பிசியில ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. அது எப்படி பயன்படுத்துற கலாச்சாரத்துக்கு எப்படி உதாரணம் ஒரே சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். உதாரணம் இன்று வரை திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தின் போது அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களும் தினையும் அந்த தேனும் கலந்துதான் இன்றைக்கும் அந்த ஊர்ல சாப்பிடுறாங்க. விளக்கு ஏத்திய பிறகு அந்த என்ன சொல்லுவீங்கன்னா அந்த திருவண்ணாமலை தீபம் முடிந்த பிறகு அந்த அப்ப அந்த கலாச்சாரத்தையும் அந்த இதையும் நம்ம மறக்கக்கூடாது என்பதுதான் இது. இது வந்து ஹிஸ்டரி. அடுத்து போயிருங்க. அடுத்த ஸ்லைடு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போ ஏன் வந்து மில்லட்ஸ் வந்து நமக்கு வந்து நம் முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக நல்ல ஒரு ரிஃபைன்டு ஒரு ஃபுட்டு ஒரு சரியான ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து மாடர்ன் அர்பனைஸ்டு கன்சூமர்ஸ் என்ன நினைக்கிறான், இது வந்து கோர்ஸ் கிரைனு, என்னால சாப்பிட முடியாது, இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு செமிக்காது அப்படின்னு சொல்லி வேற மாதிரியான ஒரு காரணங்களை உருவாக்கி இன்னைக்கு குழந்தைகள் மத்தியிலும் பேரண்ட்ஸ்கெல்லாம் என்ன செய்ய இதெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்காகாத ப்ராசஸ்டு ஃபுட்டை நல்ல கவர்ச்சியா போட்டு கெமிக்கல் போட்டு வச்சுக்கிறது தான் வந்து சாப்பிட்றாங்க. அப்ப இதை எப்படி மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து மீண்டும் இந்த இதை வந்து ஃபார்மேட்டை நம்ம மாத்தணும். அவன் இப்ப பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி கொடுக்குதோ அதே இதுல வந்து அந்த ஃபார்மேட் ஒண்ணுதான். உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய மில்லட்ஸை வந்து இது பண்ணணும். இப்ப நியூ ஜெனரேஷன் அன்பார்ச்சுனேட்லி நாட் டேக்கன் அஸ் ஏ என்ன சொல்லுங்க லோக்கல் அண்ட் ஹோல்சம் கூட அவங்க எடுத்துக்கிறது இல்லை. இதற்கு நிறைய இப்போ நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்து நிறைய அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிறோம், ஸ்கூலில் நடத்துகிறோம், இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மாடர்ன் அர்பனைசேஷன் கன்சூமர்ஸை வந்து நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதை அவங்களுடைய அக்செப்டபிலிட்டியை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ரெடி டு குக் தயார் பண்ணுறதுல ஒரு சிறந்த டேஸ்ட்டு கலர் இதெல்லாம் கொடுத்து அதாவது கெமிக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணுங்க. அடுத்த போயிருங்க. இப்போ வாட் ஹேப்பன், இப்போ ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசைனர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பாப்அப்ல வரும். இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆல் த கிளீட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்ற மாதிரி என்ன வெளியே பார்த்து வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஃபுட்டுக்கு அது லைசன்ஸ் இருக்கா, யார் மேனுஃபேக்சர் பண்றா, எங்கே மேனுஃபேக்சராங்க, சேஃப்டியும் கிடையாது, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டும் கிடையாது. அதே போல் இன்னைக்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற சில பேர் அந்த காரியங்கள் செல்றதில்ல. ஹோட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மொத்தத்துல ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் இந்தியாவும் இந்த மில்லட் பேஸ்டே வாழ்ந்தது 50% மக்கள் அதையே ஸ்டேபிள் ஃபுட்டா இருந்த கலாச்சாரம் போய் நோய்வாய்க்கு உட்பட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தே லாஸ்ட் தி இண்டிஜினஸ் ஃபுட். நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களும் மில்லட்ல இருந்ததை நாம் இன்னைக்கு விட்டுட்டு அந்த வேறு அது எப்படி வந்துச்சு அதையும் மறந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், அதாவது எல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளை காப்பாத்தாது. நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய உணவு மட்டும் தான் நம்மை காப்பாற்றும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆனதுக்கு வந்து கப்பல்டு வித் லாட் ஆஃப் பாலிசி சேஞ்சஸ். உங்களுக்கு எல்லாம் நன்றாக அடுத்த சைடு போங்க. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். இப்போ
ஸ்டேட் பாலிசி என்ன கொண்டு வந்தாங்க? இப்போ நம்ம அந்த காலத்துல வந்து இப்போ இந்தியன் பாலிசி கொண்டு வந்தாங்க. அப்போ புரொடக்ஷன் என்றது ஆர்டிபிஷியல் பஞ்சத்தை உருவாக்கி, இந்தியாவிலே போதுமான அளவுக்கு உணவுகள் இருந்தாலும், மற்ற நாடுகளுடைய சூழ்ச்சியால என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து ரைஸையும், வீட்டையும் வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ல பண்ணி ஹைபிரிட் சீட்ஸ், மாடிஃபைடு ஜெனடிக்கல் மாடிஃபைடு சீட்ஸ் வச்சு அதிகமான வீட்டையும் அதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா ரைஸு 2 டபுள் ஆச்சு. அதே மாதிரி வீட்டு வந்து ட்ரிபிள் வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலும் என்ன நடந்ததுன்னா, அதுல நியூட்ரிஷன் கிடையாது. அதுல தகுந்த புரோட்டீன் கிடையாது. அந்த நான் சொன்ன அந்த 5 ஃபுட்ல தேவையான பேசிக் டயட் ஃபுட் இது எல்லாமே விஷமானது தான் இப்ப குடுத்தாங்களே ஒழிய, இது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ மில்லட்ஸ் நம்ம கல்டிவேஷன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பெரிய உரங்கள் தேவையில்ல, பெரிய மழை தேவையில்ல, நெறைய இடுபொழுதுல பூச்சி அடிக்கும்ல, மருந்து அடிக்கும்ல, ஹெர்பிசைட் போட வேண்டியதில்ல. அது விதைச்சிட்டு கரெக்ட்டா பவுண்டரில அந்த 3 அடி வரப்பு போட்டு, மற்ற இதோட மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே அது வளர்ந்துரும் போயிரும். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த பன்னாட்டு நிறுவனங்கள், அப்போதைய பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய பெரிய கெமிக்கல் உற்பத்தியான கார்ப்பரேஷன் இப்ப 2ண்ட் வேர்ல்டு வார்க்கு வந்து அவங்களுடைய கெமிக்கல் அதெல்லாம் விக்கிறதுக்கு வழி இல்லாம, அப்போ அவங்களா ஒரு மாயை கிரியேட் பண்ணி, இந்த இந்தியாவுல இருந்த அந்த மெக்காலான்னு ஒருத்தர் வந்தாரு அப்போ அங்க இருந்து நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும்போது, அப்ப இந்தியாக்காரங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. நல்ல விவசாயம் பண்றாங்க. அவங்களுடைய உணவு முறைகள், அவங்களுடைய விவசாய முறைகள்லாம் சூப்பரா இருக்கு. இயற்கையா இருக்குது. இந்தியாவே இயற்கையா இருக்கு. சரியாக மெயின்டெயின் பண்றாங்க. அது எப்படியாவது உடைக்கணும், கிடைக்கணும் வரும்பொழுது தான், இந்த மாரி ஒரு குண்ட போட்டு, உணவு உற்பத்தியில பஞ்சம் வந்துரும், அது வந்துரும்ன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டையும், ரைஸையும் தான் பெருசா கொண்டு வந்து, கிரீன்ஸ் ரெவல்யூஷன் என்ற போர்வையில கடந்த 75 ஆண்டுகளாக நம்மளுடைய மண்ணை, அதாவது இந்த சிஎன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய கார்பன், அதாவது சாயில் ஆர்கானிக் கார்பன் அதாவது 20 மாலிகுல் கார்பன் இருந்தால், 1 மாலிகுல் நைட்ரஜன் இருந்தா தான் நீங்க போடுற அந்த மற்ற கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஒர்க் ஆகும். நம்மளுடைய கிரீன் ரெவல்யூஷன்ல அதுக்கு முன்னாடி 6%, 8%, 12%, 24% இருந்த நம் நிலங்கள் எல்லாம் இந்த கடந்த 75 ஆண்டுகளாக தவறான அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ், தவறான நீர் நிர்வாகம், தவறான நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட், எக்ஸஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை போட்டு இன்றைக்கு நிலங்களை எல்லாம் பயன்படாம, அதே போல எந்த ஃபெர்டிலைசரும் ஒர்க் ஆகாத அளவுக்கு அன்அவைலபிள் ஃபார்ம்ல போயிட்டு ப்ரொடக்டிவிட்டி கூடிக்கிட்டே போய் இன்னைக்கு என்னதான் போட்டாலும் எனக்கு எதுவுமே வராம இன்னைக்கு யாரு மேல வச்சுட்டாங்க, கைய வச்சுட்டாங்க, விவசாயம் மேல கைய வச்சுட்டாங்க. அப்ப விவசாயி என்ன பண்றாரு? வேற வழி இல்லாம அதையே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல இருந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது தான், அதுக்காக வேண்டி இந்த மில்லட் போன்ற விவசாய முறைகள் இருக்கும் பொழுது, அதிகமான விஷயங்கள் என்ன? நெறைய கார்ப்பரேஷன், இந்த கெமிக்கல் பேஸ்ட் கார்ப்பரேஷனுக்கு இன்கம் வராதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு சூழ்ச்சியின் காரணமாக வீட்டையும் ரைஸ் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. மில்லட்ட ஒழிச்சிரணும் அப்படிங்கிறதுல அது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் வந்து முழுமையாக அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம பாரத தேசமே வந்து ஸ்டேபிள் ஃபுட்டா இருந்த மில்லட்ஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, மீண்டும் மில்லட்ஸ் என்பது ஏழையின் உணவாக இருந்து இன்னைக்கு பணக்காரன் உணவாக இருக்குது. இதையெல்லாம் மாற்றுக்கு காரணம் என்ன? கவர்மெண்ட்டினுடைய பாலிசி ஒரு முக்கிய காரணம். அந்த காலத்துல அவங்க வந்து பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அப்பவும் இல்லை. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இன்னைக்கு அதான் செய்றாங்க. இதுல எல்லாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக நாங்க இப்ப செயல்பட்டு வருகிறோம். அடுத்து போயிருங்க. ஸோ இதுதான் ரீசன். இந்த ஏன் வந்து கவர்மெண்ட் பண்ணுச்சு. இப்ப நான் சொன்னது மாரி எந்தெந்த அ காரணங்களால். ஏன்னா மில்லட் பார்த்தீங்கன்னா பெரிய செலவு வராது. பெரிய கேபிட்டல் வந்து கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு பெரிய லாபத்த குடுக்க முடியாதுங்கிறதுனால, கவர்மெண்ட்டே அந்த காலகட்டத்தில மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிருச்சு. அதன் வாயிலாக இந்த மில்லட் வந்து ஒழிஞ்சதுக்கு காரணமே அதுதான். அப்போ கவர்மெண்ட் பாலிசி இப்ப வந்து மாத்தணும். அடுத்து போயிருங்க. ஸோ இதெல்லாம் ரீசன். என்னென்ன கவர்மெண்ட் பாலிசி ஏன் குடுத்தாங்க? எதனால? அப்படின்ட்டுங்கிறது தான். அப்போ வந்து இப்ப இன்னைக்கு வந்து அ மில்லட் கன்சம்ப்ஷன் வந்து 40% புரொடக்ஷன் அண்ட் இருந்தது. அபோவ் 50% கன்சம்ப்ஷனா இருந்த நிலை மாறி, இன்னைக்கு 5% வந்துருச்சு. அந்த 5% எங்கெங்க இருக்குன்னா, இப்ப கர்நாடகால, அதே மாரி இப்ப ஜோவார்லாம் வந்து வெஸ்டர்ன் யுபி அந்த சைட்ல போட்டீங்கன்னா, நார்த் இந்தியால அதிகமா இன்னமும் ஜோவார் ரொட்டி தான் இதுலலாம் மகாராஷ்டிரால. இப்ப நம்ம நாட்டுல களி, கூழு இப்போ அதே மாரி கர்நாடகா போனோம்னா, இன்னும் ஒரு 5, 6 மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே அந்த களி இல்லாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமாக போன் ஸ்ட்ராங்கா இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்கு. தசைகள் நல்லா இருக்கு. நடக்க முடியல, எந்திரிக்க முடியல, ஒபிசிட்டிலாம் அதுல இல்லாம நல்லபடியா இருக்காங்க. ஆகவே இத வந்து நம்ம மாற்று விவசாயம் இல்லாம ஆல்டர்னேட் விவசாயம் கொண்டு வரதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்.
அடுத்து போயிருங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளுடைய நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கல்டிவேஷன் பிராக்டிசஸே ராங்கா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. குட்டி நாடு வந்து இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு நெறைய பேர் போயிருப்பீங்க. இன்னைக்கு கென்யா போயிருப்பீங்க. அதே மாரி இங்கிட்டு லம்போடியா இது கம்போடியா அண்ட் லாவோயிஸ் ஈவன் சின்ன சின்ன நாடுகளும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, கூட்டு பண்ணைகள உருவாக்குறாங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்றாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க வந்து நம்மள்ட்ட இப்ப வந்து மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்டிவேஷன் ராங்கா இருக்குது. கிராப் செலக்ஷன் ராங்கா இருக்கு. அதே மாரி புரொடக்ஷன் எவ்வளவு வருது? சஸ்டெயின் பண்ண முடியல. அதே மாரி என்னென்ன பண்ணணும்? சீட்ஸ் கிடையாது. கரெக்ட்டான நேரத்தில உயிர் உரங்கள் குடுக்க முடியல. கரெக்ட்டான நேரத்தில பயோசார்ல மிக்ஸ் பண்ண உயிர் உரங்கள் குடுக்க முடியல. இன்னைக்கு வந்து பலரும் பல கம்பெனிய உருவாக்கி எந்த குவாலிட்டியும் கிடையாது. யார் செக் பண்றா என்னன்னு தெரியல. அந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டுக்குரிய அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரா இருக்கட்டும், இல்ல பயோ இன்புட்ஸா இருக்கட்டும், அதில நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது நம்ம மட்டும் கொண்டு வர முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணத்தான் வரும். அரசாங்கம் இதில முக்கிய பங்களிக்க வேண்டும். அதிகாரிகளும் இதில முக்கிய பங்களிக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மைண்ட் செட் வந்து இப்ப மாறிடுச்சு இப்ப எல்லாமே. மைண்ட் செட்னா பிஸ்ஸா அந்த ஃபுட் பேட்டர்ன் டிசைனர் ஃபுட்ன்னு சொல்லிட்டு, யாரோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஒரு டிஜிட்டல்ல டிசைன் பண்ண அப்ப குழந்தைகள்லாம் தப்பான அந்த டிவில வரக்கூடியது, யூடியூப்ல வர்றது, சோசியல் மீடியால வர்றது எல்லாமே தப்பான ஒரு விளம்பரத்த குடுக்குறாங்க. அத பார்த்தோனே அந்த குழந்தைக்கு உள்ள என்ன இருக்குன்னே தெரியறதில்ல. அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே இப்ப புதுசா வரக்கூடிய மாடல் தான் இருக்குது. அந்த பழைய மாடல நம்மளும் டெக்னாலஜிய பயன்படுத்தி மைண்ட் செட்ட மாத்துறதுக்கான வழி பண்ணணும். ஃபுட் ஹேபிட் அண்ட் பேரண்ட்ஸோட ஆட்டிட்யூட மாத்த வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி இன்னைக்கு காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில அந்த அம்மா எங்க போகுது, கடைக்கு போகுது, என்ன இருக்குன்னு தெரியல. எத பேக் பண்றாங்க, குடுக்குறாங்க. என்ன சத்தான உணவு குடுக்குறாங்கன்னு யோசிக்கிறது இல்ல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சீரியல் பார்க்கறது, மற்றதுக்கு டைம் ஆயிருது. ஆமா, இந்த மாரி காலத்துல குழந்தைகளுக்கு என்ன மாரியான ஃபுட் குடுத்தா நல்லது அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு நெறைய பெண்களுக்கு அவேர்னஸே கிடையாது. எவ்வளவு புரோட்டீன் இருக்கணும்? ஒரு மனிதனுக்கு வந்து ஆவரேஜ் இன்னைக்கு 50லேருந்து 65 கிராம் புரோட்டீன் இருக்குன்னா, அந்த புரோட்டீன் எப்படி குடுக்கணும்? இப்ப கீரையில இருக்குது. இப்ப குயினாத்த கீரை, முருங்கால வந்து கிட்டத்தட்ட போதுமான அளவுக்கு புரோட்டீன் இருக்குது. அதே மாரி இப்ப கேப்பையில இருக்குது. இப்படி ஒவ்வொரு இதா எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், பாம் சுகர்ல நம்முடைய பதினில இருக்கு, கருப்பட்டியில இருக்கு. நம்முடைய அதே மாரி பாம்ல இருக்க அந்த ரைசோம் எடுத்து அதுக்கு புரோட்டீன் பண்ணணும்னா, அது ஹார்லிக்ஸ காட்டிலும் 10 மடங்கு அதிகமா இருக்கு. இப்படி பல விஷயங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணணும். இத ஒண்ணு பண்ணணும். அப்புறம் ஒர்க் ஷாப் ட்ரெய்னிங், அப்புறம் சூட்டபிள் கவர்ன்மென்ட் பாலிசிய மாத்தணும். இன்னைக்கு வந்து மெயினா வந்து இந்த மில்லட்ட வந்து புரொடக்ஷன வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, கம்பல்சரியாக அந்தந்த ஏரியால என்னென்ன மழை இருக்கு அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டேட்டாவ வந்து டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல லைன் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாம் அந்த டேட்டா இருக்கணும். நம்ம நாட்டுல வந்து டேட்டா கிடையாது. இப்போ உதாரணம் நாங்க வந்து இப்ப எனக்கு 173 ஃபார்மர்ஸ் என் கையில இருக்க 173 ஃபார்மர்ஸ் எந்த காலத்துல எப்ப விளைவிப்பாங்க, என்ன விளைவிப்பாங்க, என்னால என்ன குடுக்க முடியும், பெரிஷபிள் எவ்வளவு குடுக்க முடியும், நான் பெரிஷபிள் எவ்வளவு குடுக்க முடியும், அதுல என்னென்ன சர்வீஸ் நான் குடுக்குறோம்னு எங்கள்ட்ட டேட்டா இருக்கு. அதே மாரி கவர்ன்மென்ட் வந்து இட் ஹாஸ் டு மேக் எ பிக் டேட்டா. ஐஓடிங்கிற ஐடிபி எனேபிள்டு டேட்டா கொண்டு வந்தா தான், இத நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாரி நம்ம உணவு பட்ஜெட் போடணும், வாட்டர் பட்ஜெட் போடணும். அதே மாரி பயோ ஃபெர்டிலைசர் எவ்வளவு தேவைப்படுது. வருஷம் வருஷம் ஒவ்வொரு கிராப்புக்கு வந்து சாயில் அனாலிசிஸ் பண்ணி 14 கேரக்டர வந்து நம்ம எடுத்து, எந்தெந்த கிராப்புக்கு என்னென்ன என்பிகே எவ்வளவு தேவைப்படுது, கார்பன் எவ்வளவு வேணும், மைனர் நியூட்ரியன்ஸ் எவ்வளவு வேணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இடுபொருள் போடணும். இத நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டும். அதே போல சூட்டபிள் கவர்ன்மென்ட் பாலிசி கண்டிப்பா தேவை. இதுக்கு வந்து நெறைய ஒர்க் பண்ணணும்யா. நெக்ஸ்ட் போங்கயா. ஸோ இது மாரியான இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அப்புறம் வந்து நம்மளுடைய கேம்பெயின் நடத்தணும். அதே மாரி இன்னைக்கு உள்ள இருக்கிற சோசியல் அமைப்புகள், சமுதாய அமைப்புகள் இன்னைக்கு வந்து ஃபார்மர் ப்ரொடியூஸ் கம்பெனியா இருக்கட்டும், ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் இருக்கட்டும், எங்களை போன்ற இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் ஆர்கனைசேஷன் உடைய அதே மாரி பனங்காடு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி தான் இப்ப எங்களுக்கு வந்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி அங்க வந்து கிட்டத்தட்ட 4, 5 மாவட்டத்துல இந்த சிறு குறு விவசாயிகளை, அது பெண் விவசாயிகளை இணைக்கிறார்கள். அவங்கனால என்ன எங்களுக்கு நடக்குதுன்னா, நாங்க 2,00,000 ஏக்கர் மில்லட்ஸ் பேஸ்ட் கிளஸ்டரா வந்து இப்ப சாயல்குடிய மையமா வச்சு பண்ணோறோம். அதுக்கான சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமயம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் மூலமாக பனங்காடு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசருக்கு அவங்க ஹேண்ட் ஹோல்டிங் குடுத்து, இப்ப நபார்டோடயும் லிங்க் பண்ணி, அங்கே உள்ள ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், காமன் லைவ்லிஹுட் குரூப், காமன் லைவ்லிஹுட் ஃபெடரேஷன் அப்பொழுது அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் உருவாக்கிய
புதுவாழ்வு திட்டம், மகளிர் திட்டம், சுனாமி போன்ற திட்டங்களில் இருக்கின்ற அந்த சோசியல் அமைப்புகளையும் ட்ரெடிஷனல் அண்ட் லீகல், அதாவது கஸ்டமரியா இருக்கிற சங்கங்கள் இதெல்லாம் இணைச்சு அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான், கிளஸ்டர் டெவலப்மெண்ட் பிளானுக்கான வயசு போயிட்டு இருக்குது. அதற்கு போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜியில் என்னென்ன ஹெல்ப் இருக்கோ, இன்னைக்கு எம்எஸ்எம்இல நிறைய உதவிகள் இருக்காங்க. அந்த அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அங்கங்கே எடுத்து அங்கேயே அதை வந்து ரெடி ஆக்கி பிராண்டிங் எல்லாம் நம்ம பண்ணி பேக்கிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குளுட்டன்னா என்ன, நான் குளுட்டன்னா என்ன அப்படி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க ரைஸையும் கோதுமையும் தான் சாப்பிடணும் டயபெட்டிக் அப்படிங்கிற, அது தவறானது. எங்களுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ப்ரிவென்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்ஸில் நானே என்னுடைய நான் சொல்லியிருக்கேன், எனி ஃபெலோ ஹூ ஹாஸ் அ டயபெட்டிக் சுட் நாட் ஈவன் டேக் கோதுமை அண்டு ரைஸ். அதை கம்மி பண்ணிட்டு மில்லட்ஸ் நீங்கள் எடுங்க, யூ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் இது எல்லாமே இருக்குது. அடுத்து நீங்கள் போயிருங்க. ஸோ இதனுடைய இது இந்த மாதிரி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நமக்கு மேஜர் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஆல் ஃபேக்ட்ரிஸில் இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்டாக எங்கள் சொந்த ஊரான முதுகுளத்தூரில் இந்த கூழுக்கடையை வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரு தம்பி, எங்களுக்கு நெருங்கிய ஒரு நண்பர். அப்போ மீண்டும் வெளிநாட்டுக்கு போனால் அவளுக்கு இப்போ இந்த கோவிட் நேரத்தில் வந்தாங்க. திருப்பி எதுக்குப்பா அதுக்கு பிறகு எங்கெல்லாம் போய் என்ன பெரிய சம்பாதிக்க போகிறேன், உனக்கு என்னதான் தொழில் தெரியும் அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த கூழுக்கடை ஞாபகம் வந்தது. அப்போ கூழ்கடையை வந்து சும்மா ஒரு டேபிள் அண்ட் சேரை போட்டு நீட்டாக ஒரு குடையை வச்சு பண்ண அப்புறம் பார்த்துக்கோம்னு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் 1200 3 லொக்கேஷனில் பண்ணுறாங்க. வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸில் 1200 கப்பு ஓடுதுங்க. ஆவரேஜ் 20 ரூபா. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் தட் சேல்ஸ் பார்த்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் அது வந்து ஒரு 800லேருந்து 1000 போகுதுங்க. ஸோ அப்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை உருவாக்க முடியும், எவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஸ்கூல்ஸில் வந்து மால்ட் கொடுக்கலாம், காலேஜஸ் ஃபங்க்ஷன்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் இதை வந்து நம்ம கம்பல்சரி ஆகலாம். சும்மா ஏதோ வந்து இது வந்து சூப்பர் ஃபுட்டு அதை பாக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபுட். அப்போ நம்ம வி ஹேவ் டு டேக் எ டிசிஷன் வித் த சிஇஓ ஆஃப் த கம்பெனி, த பெரிய பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பிரசிடென்ட், கவர்மெண்ட்டே இதை வந்து நியாயப்படுத்தி இந்தந்த இப்போ அதே மாதிரி சத்துணவு கொடுக்குறாங்க. இதுலலாம் வந்து அந்த மால்ட்டை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் அங்கனவாடி இதெல்லாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுங்கிறது. அதுக்கான கூட்டு முயற்சிகள் தான் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக ஒர்க் பண்ணணுங்கிறதுல நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் சாயல்குடியை மையமாக வைத்து இன்னைக்கு அதை ஒரு மிகப்பெரிய கிளஸ்டர் ஆகி உலக அளவில் அங்கேருந்து லோக்கல் மார்க்கெட்டு போகணும், இந்தியாவுக்கு போகணும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் போகணுங்கிற ஒரு ஊகியோட 2 லட்சம் ஏக்கரை அங்கே மில்லட் கல்டிவேஷனுக்கு, அதே மாதிரி ப்ராடக்ட் கிளஸ்டர் வந்து இப்போ கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு மலை எங்கெங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இந்தியா முழுக்க இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம் அசோசியேஷன் வந்து ஒருங்கிணைக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய எம்எஸ் இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு கம்பெனி, கமர்ஷியல் கம்பெனி, மெயின்லி ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ணது. இட் ஆல்சோ கனெக்ட் வித் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கூட அசோசியேட் பண்ணி அவங்களையும் எங்களோட எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பின்கோடு வைஸ் 10,000 இளைஞர்கள் படிச்சா இருக்கலாம், படிக்காம இருக்கலாம். இப்போ லேபுக்கம் இது மிக்ஸாக வர்றதுன்னா எங்களுக்கு 10,000 இளைஞர்கள் வரணும். அவர்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அடுத்து போயிருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற, அதாவது நாங்கள் வந்து இப்போ வந்து என்டையர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ஃபுட் செயின் அப்படிங்கிற அந்த ஃபுட் ஸ்டோர்ஸ் கொண்டு வரலாம், ரெடி டு குக் கொண்டு வரதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களான பிடிஎஸ் சிஸ்டத்துலையுமே வந்து இதை கொண்டு வரணும். இப்போ வந்து வீட்டுக்கு ரைஸுக்கு பதிலாக நம்மளுடைய மில்லட்ஸ் பேஸ்டு உணவு இருக்கு இல்லைங்களா, மாவாக இருக்கட்டும் அல்லது வந்து மில்லட்ஸ் ரைஸாக இருக்கட்டும், இல்லை மில்லட்டில் வந்து ரெடி டு குக் மாதிரியான ஐட்டங்களை வந்து பிடிஎஸ்ல வந்து கொடுக்கணுங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு இப்போ நாங்கள் அதை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டையும் இது மட்டுமே வேணாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பண்ணணும். இதில் எல்லாருடைய உதவியும் தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஃபிங்கர் மில்லட் இருக்குது அப்படின்னா ரிச் இன் கால்சியம். அப்போ பிடிஎஸ்ல வந்து கால்சியம் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த ஃபிங்கர் மில்லட் பவுடர் கொடுக்கலாம். இல்லை ஃபிங்கர் மில்லட் ஹோல் கிரெயின் கொடுக்கலாம். ஜோவாரில் என்ன இருக்குது, பொட்டாசியம், இந்த மாதிரி இது மாதிரி இந்த திணை இந்த மாதிரி ஒவ்வொன்று, ஃபாக்ஸ்டைல் குதிரைவாளியில் வந்து ஃபைப்ரஸ் இருக்குது. அப்போ கான்ஸ்டிபேஷன் வராது.
அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம அப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி காம்பினேஷனில் வந்து நம்ம இது பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து பிடிஎஸ்ல மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கடைசியில் புழுத்து போனது அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடாது. அப்போ அரசாங்கம் இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணுங்கிறக்காக நாங்கள் அரசாங்கங்கள மெயினாக வி ஆர் ஒர்க்கிங் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். சின்ஸ் ஐ வாஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட், we are working with the central government, then from the central government state government-க்கு அது ஒரு ஆர்டரா வந்தா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்தை மறுபடியும் நம்ம புனர்மைக்கணும் அப்படிங்கிறது. இதுல வந்து மறுபடியும் நம்மளுடைய அந்த அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்றாறு போல இந்த சிறுதானியங்களை பூரா நாம் வந்து கல்டிவேஷன் பண்ணும், ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் நம்மளுடைய திரும்ப நம்ம மில்லட்ஸை வந்து திரும்ப கொண்டு வந்தால்தான் நம்ம சமுதாயம் இந்த இந்த மனித சமுதாயம் காக்கப்படும் என்பதுல வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை. அடுத்துங்கய்யா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வந்து மில்லட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, தெராபட்டிக் ஃபுட்டு, கல்டிவேஷன் ஈஸி, ஹை ரெசிஸ்டன்ட் கிராப்பு, சஸ்டைனபிலிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் குளோபல் வார்மிங் வராது, இதுக்கு அதிகமான ஃபெர்டிலைசர் வராது, அதிகமான இது வந்து கார்பனை ப்ரொடியூஸ் பண்ணாது. மில்லட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு மனிதனுக்கு உணவு, ஆடு மாட்டுக்கு நல்ல உணவு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயலுக்கு மறுபடியும் உரம். அப்போ இதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மனிதன் 450 மில்லிகிராம் சாப்பிடக்கூடிய அந்த விஷமும் குறைஞ்சிரும். ஏன் வந்து நான் எங்கே போனாலும் கேட்கக்கூடிய கொஸ்டினே அதாங்க. ஏன் உங்களுக்கு வந்து நீங்கள் உணவு வாங்குறீங்களே, உணவு சாப்பிட்றீங்களே, எவ்வளோ மில்லிகிராம் வந்து நீங்கள் பாய்சனை டெய்லி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டவொன்னு அப்படியா அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்களேன், உங்கள் உணவுல என்ன இருக்குன்னு தெரியுமான்னு கேட்ட பிறகு தான் எல்லாருமே அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸில் மட்டும்தான் நம்ம கரெக்டான காம்பினேஷனில் கீரைகள் நவதானியங்களோட கரெக்டாக நம்ம காம்பினேஷன் பண்ணும் பட்சத்தில் அருமையான ஒரு விஷயங்கள் அதில் இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து மில்லட்டை திரும்ப கொண்டு வரணும் என்பது. அதே மாதிரி இது வந்து இது வந்து ஒன்லி ஹை நியூட்ரிஷன் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பூவர் மேனுடைய ஃபுட்டாக இருந்தது. இப்போ இன்னைக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லாதனால இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். அனிமிக் என்றதை விரட்ட முடியும். அதே மாதிரி மில்லட்ஸை வந்து நம்ம 50% மீண்டும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட், ஈக்காலஜிக்கல் ரிஸ்டோரேஷன், என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம வந்து அதே மாதிரி இந்த சமுதாயமும் நமக்கு வந்து தவறான உணவு பழக்கங்களால் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து வராத பார்த்துக்கலாம், வந்ததை மீண்டும் சரிப்படுத்தலாம். அது காஸ்ட் எஃபெக்டா ஒரு அஃபோர்டபிலிட்டியில் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதை இப்பொழுது நாங்கள் பல ஆயிரம் கேஸுகளுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து இப்போ சென்னையில் மையமாக கன்சல்டேஷன் கொடுத்து தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸே வந்து மில்லட்ஸ் மூலமா நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து மகத்தான விஷயம். பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம், டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆகவே மக்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் தே கோ ஃபார் அ மில்லட் பேஸ்டு ஃபுட் வித் அதர் பிளெண்டிங், இட் இஸ் வெரி ஈஸி டு பி அ ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ மேன். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இதெல்லாம் அதுதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மீண்டும் வந்து 40% நம்ம வந்து உணவுல உற்பத்தியில் கொண்டு வரணும். நம்ம அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வந்து மெயின் கிராப் மெயின் சிஸ்டத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி ரிச்சு புரோட்டீன் உள்ளக்கூடியது, அதே மாதிரி விட்டமின் B3, இந்த மெக்னீஷியம், சில ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு. மில்லட்ஸ்ன்னு எடுத்துட்டாலே அது வந்து என்ன சொல்லுவீங்கன்னா வைரம். அது ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க காசு மட்டும் கிடையாது, உணவே மருந்து. அந்த உணவை நீங்க சரியாக உற்பத்தி பண்ணி கரெக்டா சாப்பிடும்போது, நஞ்சில்லாமல் சாப்பிடும்போது, வளம் குன்றாத விவசாயத்துக்கு மில்லட் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போற செலவே ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் நீங்க சேவ் பண்ண முடியும். ஒரு வருடத்திற்கு 20% ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வச்சுக்கோங்க சம்பளத்துல. என்ன ஆகுது? அப்ப நீங்க ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடக்கூடியதுக்கு, அப்ப ஹெல்த்தியான ஃபுட் எது? ஸோ மில்லட் இஸ் த ஒன்லி அல்டிமேட் சோர்ஸ் ஃபார் ரீப்ளேசிங் தி அவர் ஃபுட் கல்ச்சர். அதில் வந்து அதுதான் மெயின். அப்போ மீண்டும் நம்ம வந்து அந்த 50% கன்சம்ஷன் 40% ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய விவசாய முறையில் வந்துடணும். அதே மாதிரி எங்கே வந்து நீர் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன கிராப் போடணும். இப்போ பேடி பெல்ட்டு, இது வந்து மில்லட் பெல்ட்டு, இது வந்து பல்சஸ்ஸு, இது ஸ்பைசஸ் இப்படிங்கிறது. அதே மாதிரி ராங்கான ப்ராக்டிசஸை வந்து
அரசாங்கம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நீங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை எடுத்து பழைய டோப்போ ஷீட் எடுத்து பழைய டோப்போ சர்வே மேப் எடுத்து ட்ரைனேஜ் லைனை கான்டூரிங் பண்ணி என்னென்ன வந்து அந்த பகுதியில் 60 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு என்ன நேட்டிவ் ஸ்பீசிஸ் இருக்கோ அதைத்தான் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுல வந்து ஹைபிரிட் பண்ணாம இம்ப்ரூவ்டு சீட்ஸ் பண்ணுவாங்க. ஈல்டை வந்து கூட்டுறதுக்கு என்ன வழி இருக்கு, கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் இருக்கு, எப்படி இடுபொருள் செலவை குறைக்க முடியும் நம்ம பார்த்தா அப்படித்தான் நம்ம பண்ணணும் இல்லையா. அப்படி வரும் பொழுது millet is the one of the best and most super crop and super food in the world. Next போயிருங்க. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம இதில் வே ஃபார்வர்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பா யாரெல்லாம் இதுல வந்து நாலேஜ் இருக்கிறவங்க, ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க அண்ட் வேல்யூ அண்ட் ஆட்டிடியூட், அதாவது சிலர்கிட்ட வந்து இது இருக்கும், சிலர்கிட்ட பணம் இருக்கும், சிலர்கிட்ட உழைப்பு இருக்கும், சிலர்கிட்ட அறிவு மற்றதெல்லாம் இருக்காது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிறதுக்குள்ள வரணும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 33 கிட்டத்தட்ட 33 லைன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணவருக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு யாரை கேட்டேன்னு அவரை போய் கேளு இவரை போய் கேளு அப்படின்னு வரக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரியத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பஞ்சாயத்தையோ ஒரு பிளாக்கையும் நீங்க எடுத்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எடுத்து அதுல ஒரு சீனியரை கொண்டு வந்து சோசியல் ஆங்கிள், டெக்னிக்கல் ஆங்கிள் மற்றும் டாக்குமெண்டேஷன், டேட்டா கலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்தந்த ஊர்லாம் இருக்கணும். இப்போ உதாரணம் ஒரு வில்லேஜா இருக்கட்டும், ரெவன்யூ அத்தாரிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே அந்த பழைய சிஸ்டம் போயிடணும், கிராமத்துக்கு போயிடணும். எல்லாரும் இங்க சிட்டியில உட்காந்துக்கிட்டு ஒரே ஃபைல 10 பேர் கையெழுத்து போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன இருக்கு இல்லைங்கிற ஐடென்டிஃபை பண்ணிட்டு எப்படி உற்பத்தியை நாம் கூட்டணும், என்ன மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரணும், எப்படியாப்பட்ட ஆட்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் த எக்ஸிகூட்டிவ் பாடி எஸ்பெஷலி அந்த டாப் மேனேஜ்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறவங்க பஞ்சாயத்து லெவலில் ஒரு பாடியை கிரியேட் பண்ணி, ஐயா இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டை கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம், எம்எல்ஏவை கவர்மெண்ட் அசம்பிளியை கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம், ஆனால் பஞ்சாயத்து அதானே, பஞ்சாயத்து என்ன, பஞ்சாயத்து ஆல்சோ ஒரு கவர்மெண்ட்டு. அப்போ பஞ்சாயத்தில் உட்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க அவைலபிளாக இருக்கணும். ஒரு மாட் டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏஏ ஒரு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி, when the people required their support service they have to work with the farmers. இப்போ கம்யூனிட்டி பேஸ்டாக தான் கொண்டு வரணும் இல்லையா. நீங்கள் டாப் டவுன் அப்ரோச்சில் போகக்கூடாது, பாட்டம் அப் அப்ரோச்லாம் வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இந்த ஃப்ரீ கொடுக்கறதுல இப்போ நிப்பாட்டிடணும். எந்த நம்ம நாட்டில் இப்போ என்ன மோசமாக போயிட்டு காரணம்னா எல்லாம் ஃப்ரீ 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 சோம்பேறியாக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, தவறான வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ அந்த ஊர்ல மொத்தமா மக்களை இணைச்சு கிராம சபை கூட்டி இந்த ஊர்ல இதுதான் உங்களோட ரிசோர்ஸு, இந்த ஊர்ல ஒரு 5 டைப்பா ரிசோர்ஸை பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற நிலம் எது வந்து பயன்படாது, சில இது பயன்படும், சில இது வந்து பூவரா இருக்கும், சிலது மீடியமா இருக்கும், சிலது குட்டா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும், சிலது நல்ல அதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இப்படியாப்பட்ட சூழ்நிலை மொத்த பிளானிங் நீங்க எடுத்து வாட்டர் ரிசோர்ஸை அசஸ் பண்ணுங்க, மாடுகளை அசஸ் பண்ணுங்க, அதே மாதிரி அங்க உள்ள உணவை இது பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து வருது, ஒரு கிராமத்துல இருந்து வெளியே போனா அந்த கிராமம் நல்ல கிராமம். நீங்க எல்லாத்தையும் வெளியே இருந்து பன்னாட்டு நிறுவனங்களையே மாத்திக்கிட்டு வந்து வாங்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறோம், அந்த வில்லேஜ் பிகம் இதுக்கு சோமாலியா மாதிரி கடைசியில பிச்சைக்கார ஊரா ஆயிரும். அப்போ அந்த அந்த கிராமத்தை வந்து ஒன்றுபடுத்தணும், அந்த பஞ்சாயத்தை ஒன்றுபடுத்தி அதே மாதிரி நீங்க கேட்ச்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ங்கிற ஆஸ்திரேலியா மாடல்ல கொண்டு வந்து எல்லாருமே கரெக்டா இருக்கணும். இவ்வளவு பர்சன்டேஜ் இப்போ 33லேருந்து 40% ஃபாரஸ்ட் இருக்கணும், நீர் வளங்களை பாதுகாக்கணும், அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மைக்ரோ பிளான் ஒவ்வொரு கிராமத்துக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதான். அதில் வந்து சீட் ப்ரொடக்ஷனு, மார்க்கெட்டு, அதே மாதிரி கார்பன் ஆகுமெண்டேஷன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளைமேட்டை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கார்பன் இல்லாமல் நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு வயல்லையும் 2.5 கார்பன் வரல அப்படின்னா நீங்கள் என்னதான் போட்டாலும் விளையாது. அப்போ கார்பன் ஆக்குமெண்ட்டுக்கு எப்படி பண்ணும், வேஸ்ட் எப்படி ரீசைக்கிள் பண்ணும், அதே மாதிரி இந்த நான் மறுபடியும் சொன்ன கிராப் செலெக்ஷன், வாட்டர் பட்ஜெட்டு, ஃபுட் பட்ஜெட்டு, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், மார்க்கெட்டபிலிட்டி, மில்லட்ஸ் ப்ராசஸிங் வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. எந்தெந்த மில்லட்ஸ் எப்போ சொன்னது, சிலது வந்து தோல் இருக்கும், சிலது தோல் சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி மில்லட் மட்டும்தான் வேஸ்டேஜை குறைக்கலாம். நீங்கள் வந்து மில்லட்ஸ் வந்து 12 வருஷங்களை வச்சு அதை சாப்பிடலாம், கெடுதல் கிடையாது. இப்போ அரிசி மற்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கெட்டு போகும். அப்போ போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸ் வந்து இங்கே கம்மி. அப்போ எந்தெந்த அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜுக்கு போயிடணும். ஒரு பிளாக்குக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம், ஃபார்மர்ஸுக்கு வந்து கஸ்டம் ஹையரிங் இது கொண்டு வரணும்.
ஏன்னா அவருக்கு வந்து ஒரு அதே மாதிரி உழவு மாடுகள் இருக்கணுமா, எந்தெந்த இதில் மெக்கனைசேஷன் பண்ணணும், எதை இதில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மாடர்னைசேஷன் மெக்கனைசேஷன் வரும்பொழுது அது வந்து இயற்கைக்கு அகைன்ஸ்ட் இருக்கக்கூடாது, மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. எங்கே மக்களை இது பண்ண எந்த மாதிரியான பணிகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான் இது. அப்போ ரெயின்ஃபெட் கல்டிவேஷன் என்ன பண்ணணும், இரிகேட்டட் கல்டிவேஷன் என்ன பண்ணணும். அப்போ இங்கே மார்க்கெட்ல அந்த பேஸ்ட் ஆன் தட் ஃபார்முலா வந்து நம்ம செஞ்சோம்னா சூப்பராக வெற்றி அடைஞ்சிடலாம். அடுத்து போங்க. ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ரொப்போஸ் டேட்டா பேஸ் கண்டிப்பாக வேணும். நம்ம எதிர்காலத்தில் டேட்டா பேஸ் வேணும், சப்ளை செயின் வேல்யூ செயின் லாஜிஸ்டிக் ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி விவசாயிகளும் நம்மளை போன்ற விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்டு அங்கே இருக்கிற அனுபவம் உள்ள எல்லாமே விவசாயிகளுமே சயின்டிஸ்ட் தான். அவர்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ கென்யா போன்ற நாடுகள் சின்ன நாடு தான், ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இஸ்ரேல் கூட சின்ன நாடு தான், ஆனால் என்ன பண்ணுறாங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அப்போ கான்ட்ராக்சுவல் ஃபார்மிங்னா இப்போ 1000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நம்ம நாட்டில் எல்லா ஊர்லையும் பண்ணலாம். 10,000 ஏக்கர் கூட நம்ம வந்து மில்லட்ஸ் போடலாம். 10,000 ஏக்கர் அதுக்கு அலைடு மிக்சிங் பிளெண்டிங் கிராப்ஸ் போடலாம். இன்னைக்கு கடலை தேவைப்படுது, நவதானியங்கள் தேவைப்படுகிறது, கீரைகள் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 50 60 ஹெர்பல்ஸை நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இவ்வளவு இருக்குது. அப்போ வறண்ட பூமி எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே வேஸ்ட்டுங்கிறது கிடையாது. பொசிஷனிங் த ரிசோர்ஸ் எங்கே எது இருக்கணும் அதுக்கு நம்ம உடந்தையா இருந்து சரியான டேட்டா பேஸ் வைக்கணும், சரியான ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும், சரியான பைலாஸ், சரியான ஜெனரல் பாடி, ஒழுக்கமான வழியில எல்லாரும் இருக்கணும். விவசாயம் ஒழுக்கமா இருக்கணும், நம்மளை போன்றவர்கள் ஒழுக்கமா இருந்து செயல்பட்டமையானால் நிச்சயமாக மில்லட்ஸ் மூலமாக மீண்டும் கொண்டு வந்து எல்லோருமே மில்லியனராக ஆக முடியும் என்பது என்னுடைய அதிகாரப்பூர்வமான அனுபவத்தை இங்கே இந்த குழுவில் பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்துங்கய்யா, அவ்வளவுதான். ஆமா, இதான் வந்து ஃபர்தரா நீங்க இதை பத்தி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, ஐயா ஜோவை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எல்லோரும் இப்ப ரீசெண்டா நாங்க வந்து இந்த 13 நாள் இப்போ கூட மார்னிங் இதுக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங் பேசினேன், அதை வந்து சம்மரைஸ் முடிச்சுட்டோம்னா நண்பர் சுந்தர் அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. நீங்க உண்மையிலேயே காசை வேஸ்ட் பண்ணாம சரியான வழியில மீண்டும் மில்லட்ஸை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து செய்யலாம். அதுக்கு நாங்கள் துணை இருப்போம். எங்களுடைய நிறுவனங்கள் ஐயா ஜோ போன்ற ஃபார்ம் கிராஜுவேட்ஸ், இந்தியா ஆர்கானிக் ஃபார்மாஸ், எங்களுடைய அசோசியேட் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிறுவனங்களுக்கு மேல இருக்குது. அதுல குறிப்பாக பிஎஸ்பி அப்படிங்கிற நிறுவனம் எங்களுக்கு இன்னைக்கு வந்து அனாலிசிஸ்ல மெயினா கொடுக்குது. இந்த செகண்ட் ஸ்லைட்ல ஒரு 5 ஸ்லைட் மட்டும் போட்டுங்க, கடைசியா ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடறேன். செகண்ட் ஐயா, இப்போ இது வந்து ஒரு குறிப்பாக இது வரலாறு எப்படி மில்லட்ஸ் வந்து இருந்ததுங்கிறக்காக வேண்டி எப்படி போகர்ல இருந்து அகத்தியர் முனியிலிருந்து நம்முடைய சிவவம்சம் தோன்றின காலத்துல இருந்து எப்படி உணவுகள் வரப்பட்டது அப்படிங்கிறது. அதுல குறிப்பா இப்போ வந்து நாங்க ஒரு கடந்த 13 நாள இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் மில்லட்ஸ் நானும் சுந்தர், அதுல பிஎஸ்பி. நான் வந்து இப்போ சென்னையில இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் ஐயா சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் ஈனடுங்கல் கடலாடியில முதுகுளத்தூர் தாலுக்கை சேர்ந்தவன் நான் கோயம்புத்தூர் அக்ரியில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபண்டிங் டிவிஷனில் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வேலை பார்த்துட்டு பல மாநிலங்களிலே நான் வந்து நோடல் ஆஃபீஸராக பல எக்ஸ்டர்னல் ஃபண்டட் ப்ராஜெக்ட் ஸ்பெஷல் ஸ்கீமுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் கம்யூனிட்டி பேஸ்டு இது ஆர்கனைசேஷன் லைக் ஃபார்மர்ஸ், எஸ்ஹெச்ஜிஸு, ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் கமிட்டி, இந்த மாதிரி பல கம்யூனிட்டி பேஸ்ட் நிறுவனங்களோட வேலை பார்த்து வந்திருக்கேன். இதில் வந்து என்னோட சேர்ந்து நண்பர் சுந்தரம் இருக்கிறார். அவர் மெயின்லி எஸ்பெஷலி மில்லட்ஸில் என்னுடைய கொலாபரேஷனில் இருக்கிறாரு. எங்களுக்கு இன்னொன்று வந்து பிஎஸ்பி நிறுவனம், அது டேன் மில்லட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட அதிகமாக என்னோட ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர் இவர் நம்ம பிஎஸ்பி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் பாலச்சந்திரன் நாயுடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, ஒரு உணவை ஒரு மனிதனுக்கு என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குது, என்ன நோய் இருக்குன்னு அறிந்து அதற்கேற்றாற்படி என்னுடைய ஃபார்முலா மேட்ச் பண்ணுறாரு. அதனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அவர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எஸ்பெஷலி கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 40 வருஷம் இந்த ஹியூமன் ஹெல்த், அதாவது நோய் அறிதல் துறையிலே வேலை பார்த்தவர். அருமையான மனிதர். நாங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து சித்தர்கள் காலத்தில் போகர் காலத்தில் அரிசியில் வந்து மெயினாக வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய நாட்டு அரிசின்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் அரிசியில் வந்து எல்லா சத்துக்களுமே இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு புது ரக அரிசி எங்களுடைய அசோசியேட் நிறுவனமான அக்ரோ உதயோ மற்றும் மிராக்கிள் ட்ரீ இருக்குது.
அவங்களுடைய அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு அரிசியை கொண்டு வந்து அந்த அரிசியில் இன்னைக்கு மில்லட்ஸில் என்னென்னதெல்லாம் இருக்கோ அது மீண்டும் அதை நல்ல பியூரிஃபைடு இது வந்து ஜெனட்டிக்கல், அதாவது பியூரிஃபிகேஷன் ஜெனட்டிக்கலி, இட்ஸ் நாட் மாடிஃபைட் சீட் எல்லாமே அந்த ரைஸே மில்லட் ரைஸ் அப்படிங்கிற இந்த நேமை வச்சு தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் எங்களோட வந்து அதிகமாக எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐயோஃபா, மிராக்கிள் ட்ரீ, உதயா குரூப், கிறிஸ்டக்லே வாட்டர் சொல்யூஷன், கிரீன்வே லிவிங், பெனிட்ரான் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட், கிரீன் ஸ்டாக், ஆர்ஆர் ஹவுசஸ், ஆதவா ஃபுட்ஸ், பிஎஸ்பி, டான் மில்லட்ஸ், அப்புறமேல் பனங்காடு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இவங்க எல்லாம் எங்களுடைய பெஸ்ட் அசோசியேட்டட் நிறுவனம். வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் வந்து அவங்களோட பண்ணிக்கிட்டு இருக்கோங்கய்யா. அதனுடைய ஒரு இதான் வந்து ஒவ்வொரு எப்படி இந்த ஹிஸ்ட்ரி இருங்கிறத பற்றி இதுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்லைடு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர். இப்போ சுந்தர், முருகேசன் ஆகிய நான், ஒரு பிஎஸ்பியுடைய ஃபவுண்டர் அண்டு பிரசிடென்ட் வந்து இது. ஏன்னா இதில் வந்து லைக் மைண்ட் இருக்கிறதுனால நாங்கள் இணைந்து அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மில்லட்ஸில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அதில் எங்களுக்கு உதவியாக இருந்தது என்ன அப்படின்னா, 2023 மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இந்த இதை அறிவிச்சது தான். எது என்னவா அறிவிச்சது, அதாவது சிறுதானிய ஆண்டை அறிவிச்சதுனால அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதை பெரிய அளவில் இன்னைக்கு உலக அளவில் நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நாம கொண்டு சென்றிருக்கிறோம். பல 100 ஒர்க் ஷாப்பு, பல 100 பிசிக்கல், பல 100 எக்ஸிபிஷன் நடத்திருக்கோம். அதெல்லாம் எங்களுடைய கோர் டீம் இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறங்க. இன்றும் நாங்கள் அடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில நாங்கள் வந்து உணவு பேஸ்ட், மில்லட் பேஸ்டாகவும் இந்த அரிசிகளை எப்படி மிக்ஸ் பண்ணி அதுல வந்து கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக, அதை அவுட்லெட்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு 10,000 இருக்கு. ஒவ்வொரு பின்கோடுக்கும் தேவைப்படுகிறது. அதுக்கு வந்து இந்த பிஎஸ்வி நிறுவனமும் எம்எஸ் இன்டர்நேஷனலும் வந்து அதை இணைந்து இந்த தொற்றா நோய்களை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத நாங்கள் இது பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், மற்ற இந்த விதை உற்பத்தி, உரம், அது மாதிரி 36 நுண்ணுயிர்களை கொண்ட உயிர் உரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எம்எஸ் இன்டர்நேஷனல் நடக்கிறது. ஐயோஃபா வந்து கன்சல்டேஷன் வந்து பிஎஸ்பி எங்களுக்கு வந்து டோட்டல் டெக்னிக்கல் அண்ட் டிசீஸ் அனாலிசிஸ் எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது மூலமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா 100க்கு 100% ரிசல்ட்டு. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இன்னைக்கு வந்து மணி பேக் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னையில் இப்போ அந்த இது கன்சல்டேஷன் மாதம் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் மூலமாக தான் எங்களுடைய மேடவாக்கம் மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சென்டருக்கு வந்தீங்கன்னா அவங்களை முழு இதாக பண்ணி முழு மாசு செக்கப் ரொம்ப அஃபோர்டபிலிட்டி காஸ்ட்ல ஈஸியாகவே அவர்களுடைய வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்கி அதில் மில்லட்ஸ் பேஸ்டாகவே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னுடைய அனுபவத்தில் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் பண்ணியிருந்தாலும் நான் கம்யூனிகபிள் டிசீஸை கியூர்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது நான் ஒரு முக்கியமானவன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பதிவிட விரும்புகின்றேன். இதை மீண்டும் பெரிய அளவில் கொண்டு போனுங்கிறக்க வேண்டிதான் இந்த 10,000 உறுப்பினர்கள், +2 படித்தவர்கள், படிக்காதவர்கள், அதுவும் எஸ்பெஷலி பெண்கள், கிராமத்தில் எல்லாருமே சேர்ந்து இதை பண்ண முடியும். அவர்களுக்கு பயிற்சி அளிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே கூறுகின்றேன். அடுத்த ஸ்லைட் போயிருங்க. அடுத்துங்க. இப்போ இதில் நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, நம்மளுடைய உணவுகள் என்னங்க, இந்த இட்லி, தோசை மாவு எல்லாமே. இது எல்லாமே என்ன நடக்குது அதிகமானா, எல்லாம் ஒரே ரைஸில் அதிகமான கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்றதுனால தான் உடனே குளுக்கோஸா மாதிரி பிளட்டெல்லாம் போயிட்டு இதுவாகிடுது. அப்புறம் சில நேரங்கள் டெபிஷியன்சி ஆஃப் இது இன்சுலினாக வருது. அப்போ இது வந்து இதே ஃபுட்டை வந்து மில்லட்ஸில் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சவுத் இந்தியன். இதனால என்ன ஆகுதுன்னா இந்த கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒபிசிட்டி காரணமாகிறோம். கெட்ட கொழுப்புகள் டெபாசிட் ஆகிடுது. சிலது வந்து கரெக்டான இதில் வந்து பேர்ன் ஆகலை, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், அது மாதிரி பல விஷயங்கள், நிறைய மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணதுனால இது வந்து சவுத் இந்தியன் மாடிஃபிகேஷன்ஸ் என்ன மாதிரியான உணவுகளை நம்ம பண்ணுறோம். இது வந்து நம்ம ஊரில் வந்து ரைஸ் பேஸ்டு தான் அதிகமாக சாப்பிட்றோம். அதை ப்ரொபோர்ஷனேட் பண்ணி அதை வந்து இப்போ நாங்கள் இம்ப்ரூவ்டு ஃபுட்டாக கொடுக்குறோம். அதே இட்லி, தோசை சாப்பிடுங்க, பட் மிக்ஸ் வித் ப்ராப்பர் ப்ரோட்டீன், ப்ராப்பர் ஃபைபர், ப்ராப்பர் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அது மாதிரியான விஷயங்களை நம்ம சேர்த்து கொடுக்குறோம். எல்லாமே விட்டமின், மினரல்ஸ், B2, இந்த B1, B2, B13 உள்ள இது மேஜராக என்னென்ன விட்டமின்ஸ் குறைபாடு இல்லாமல் நம்ம கொடுக்குறோம். அடுத்து அதே போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா எந்த உணவை சாப்பிட்டீங்க அப்படின்னா
இப்போ வந்து பிளட் பேஸ்ட் அனாலிசிஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த பிளட்டுக்கு எந்த உணவு ஆகாது, ஆகும், எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு கூட நான் அனலைஸ் பண்ணோம். அடுத்து போயிருங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட் ஹேபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோவார் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கே ரைஸ் கம்மி. அதே சமயத்தில் அங்கேயும் அந்த ரைஸ் இன்னைக்கு இந்தியாவில் என்ன பிரச்சனை, ட்ரெடிஷனல் ரைஸை தவிர மற்ற எல்லாமே இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஹைபிரிட் ரைஸ் எல்லாத்துலேயுமே புரோட்டீன் வந்து ரொம்ப லோவாக இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல கூட அந்த கவுனி ரைஸ் இந்த கவுனி ரைஸ்ன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிற கூட்டமும் ஒன்று இருக்குது. நார்மலா வந்து நம்மளுடைய தொல்காப்பியத்தில் இருக்கு அந்த காலத்துல பாரம்பரிய ரைஸ் தீட்டப்படாத ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலிஷ் பண்ணாத ரைஸ்ல எல்லாமே ஹை புரோட்டீன் இருந்தாங்க. அப் டு 22% புரோட்டீன் இருந்திருக்கு. அதாவது அந்த மாதிரி இருந்தால் அதுல இருந்தா நாங்க எடுத்து இப்போ நாங்க பண்ணியிருக்கிற அந்த மிராக்கல் ரைஸ்ங்கிற மாடல்ல மில்லட் ரைஸ்ங்கிற மாடலை கொண்டு வந்திருக்கோம். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் 250 ஏக்கர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். கான்ஸ்டிபேஷன் வராதுக்கு, டயபெட்டிக் 21 நாள் அந்த நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரைஸ்லயே மில்லட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற அனைத்தையும் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியன்ஸ் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண நவதானியங்கள் அண்டு வீட் பேஸ்டா இருக்கும். அப்போ ஆனா அவங்களும் இதே மாதிரி அங்க வந்து சப்பாத்தி அப்புறம் அவங்களுடைய மாடலில் இருக்கிற சில ஃபுட் ஐட்டம் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ மில்லட்ஸ் பேஸ்டாக மிக்ஸ் பண்ணி ப்ராப்பர் காம்பினேஷனில் கொண்டு வரும். அப்போ நார்த் இந்தியாவுக்கு ஏற்றாப்புல சவுத் இந்தியாவுக்கு ஏற்றாலும் அந்த ரீஜனுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய டிசைன்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து போயிருங்க, அடுத்த ஸ்லைடு. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அப்போது அந்தந்த ரீஜனுக்கு ஏற்றாப்புல இன்னைக்கு மக்கள் வந்து எதை விரும்புகிறார்கள், டேஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரு, அது ஈஸியாக டைஜஷன் ஆகுதா, என்ன காம்பினேஷன் அப்படிங்கிற பற்றி பார்க்குறான். அது வந்து நியூட்ரிஷன் இருக்கா, அது நம்மளுக்கு தகுந்ததா நல்லதா அப்படிலாம் பார்க்கறது இல்லை. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில் முனைவோர்களை உருவாக்குறோம். அது இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல தான் இந்த எம்எஸ்எம்இல வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜில கிட்டத்தட்ட 6000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ நாங்க என்ன பண்ணோம்னா சின்ஸ் மை பழைய என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்ததுனாலையும் சிலர் நமக்கூடயே இருந்ததுனாலையும், அதாவது எம்எஸ்எம்இ டிசைன் ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணி இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணதுனால இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல இப்போ 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 இன்னைக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிற மோடிஜி வந்த பிறகு அக்ரிகல்ச்சருக்கு நிறைய போஸ்ட் ஹார்வெஸ்டிங்க்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வழங்கியிருக்காரு. ஆனா அது யாருக்கும் தெரியறது இல்லை. அப்படியாப்பட்ட இதில் தான் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை நேரடியாக நம்முடைய பயனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வேலை அனைத்தும் செய்கிறோம். போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு தயாரிக்கணுமா, பாட்டர் தயாரிக்கணுமா, இல்லை ஒரு சத்து மாவு தயார் பண்ணணுமா, அதுக்கு பிராண்டு பண்ணணுமா, அதில் அவுட்லெட் போட்டு நீங்கள் கடை வைக்கணுமா, இல்லை லாஜிஸ்டிக் மொபைல் கடை வைக்கணும் அப்படின்னு அத்தனை ஸ்கீம்ஸுக்கும் நாங்கள் உதவியாக இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகளினுடைய அந்த சப்சிடியை வாங்கி கொடுத்து தொழில் முனைவர்கள் உருவாக்குறோம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு இன்னைக்கு எங்களுடைய டார்கெட்டை வந்து 12,624 பஞ்சாயத்து இருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 128 கார்பரேஷன், அப்புறம் சாரி இது முனிசிபாலிட்டி 16, ஐ திங்க் இப்போ வந்து 16 கார்பரேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ சிட்டிக்கும் அதுக்கு எத்தனை கடைகள் நீங்கள் உருவாக்கலான்னு பாருங்க. அப்போ அர்பன் ரூரல் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு நம்மளே உருவாக்கிக்கலாம். யாரும் போய் வேலையை தேடி போக வேண்டியதில்லை. அப்போ மில்லட்ஸ்ல மட்டுமே பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. அது இப்பொழுது பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல நேரடியாக எம்எஸ்எம்இல போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். இந்த சூழ்நிலை நீங்க என்ன பண்ண, யாருக்காவது இதுல எங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னா எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு சரியான வழியில ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது சிட்டியில இருக்கிறன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதே கிராமத்துல வந்து 500 ரூபாய் உறுதியா சம்பாதிக்க முடியும். 1000 ரூபாய் இருந்தா தான் ஒரு தனி மனிதன் சென்னையில வாழ முடியும். 500 ரூபாய் இருந்தா தான் முதுகுளத்துல வாழ முடியும். இதுதான் இன்னைக்கு நிலைப்பாடு. ஆகவே இந்த செயல்களை செய்வதற்கு நாங்கள் துணையாக இருக்கின்றோம். ஐயா ஜோ போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் உதவியாக உங்களுக்கு இருக்கின்றோம். அடுத்து போயிட்டுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆரோக்கியம். இதுல என்னென்ன இருக்குன்னீங்கன்னா, ஒரு காலத்துல நீங்க வந்து வேலை பார்க்குற காலத்துல 20% வந்து நீங்க இப்போ நிறைய இருக்குல்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லி கவர்மெண்ட் ஏற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்படி நீங்க ஒரு மாசம் 2000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா 10 வருஷத்துக்கு பிறகு 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது. இது மாதிரியான இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம். அதே நீங்க வந்து மருந்து கடைகளுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போகாம இருந்தாலே
நீங்கள் வந்து ஏகப்பட்ட பணத்தை சேவ் பண்ணலாம். அதனால தான் நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுங்க. நீங்கள் நேரடியாக நல்ல கொள்முதல் பண்ணி நீங்கள் போய் அடிக்கடி போய் மருத்துவத்துறை மருந்து கடையிலையும் அங்கங்கே நிற்கிறதுக்கு பதிலாக சிறுதானியத்தை முறையாக நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை காக்கலாம். ஏகப்பட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 30% 40% நிறைய பேருக்கு இந்த ஹெல்த்லேயே சேவ் ஆகுது. அப்போ அவருடைய சம்பளத்தில் 40% போயிடுது குடும்ப செலவு. அப்புறம் கல்விக்கு போயிடுது, வாடகைக்கு போயிடுது, கடைசியில் வாழ்நாள் பூரா கடனாக இருக்கு. ஆகவே தான் சிறுதானியத்தை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் கண்டிப்பாக மில்லியனர் ஆகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய நியாயமான கோரிக்கையாகவும் இருக்குது. இதுதான் உண்மையும் கூட. அடுத்து போயிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதிலலாம் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா, ஒரு நவதானியத்திலையும் எல்லாத்துலேயும் ஒரு ரேஷியோ பண்ணுறோம். ஒரு மனிதனுக்கு தேவையான ஃபுட் ப்ரொப்போர்ஷன் ரேஷியோ கொடுத்து நம்ம அவங்களுக்கு உணவாக ரெடி டு ஈட் கொடுக்குறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இப்போ எங்களை பொறுத்தல எங்களுடைய உணவுகள் மேக்ஸிமம் வந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 3 மாதத்துல சாப்பிடணும். 1 மந்த்தில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வி ஆர் நாட் ஆடிங் எனி கெமிக்கல் பேஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இன் அவர் ஃபுட் பாக்கெட்ஸ் அண்ட் பேக்கிங்கில் போயிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ இதுதான் இந்த நான் சொன்னேங்க, ரைஸில் வந்து அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கி இதை தான் நாங்கள் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, உதயா குரு அண்டு மிராக்கிள் ட்ரீ இவங்களோட சேர்ந்து இந்த இதை நம்ம டெவலப் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து இந்த இட்லி பொடியில் அதே மாதிரி சமைக்கிறதுல நிறைய விஷயங்களை வந்து கம்ப்ளீட் ஒரு 60% ப்ரோட்டீன் வர மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுறோம். அதுதான் இந்த வில்லேஜ் ரைஸ்னு இப்போ இந்த மிராக்கிள் ரைஸ் வேறு வேறு பிராண்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஜாயினாக பண்ணுறோம். இப்போதைக்கு இது வந்து ஒரு தனியாக மட்டும்தான் பண்ணோம். இன்னும் ஃபார்மர்ஸ்கிட்ட லிங்க் பண்ணலை. ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஃபார்மர்கிட்ட போய் லிங்க் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மில்லட்ஸில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே இந்த ரைஸில் உள்ளடக்கி தொல்காப்பியத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பேஸை வச்சு நான் அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை இல்லாத ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே வளர்த்து எவ்ரி 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலேயே 14% புரோட்டீன் உள்ள ஒரு ரைஸை இன்னைக்கு எடுத்து பண்ணியிருக்கேன்னா அது எங்கள் டீம் தான். அதுக்கு நாங்களாம் நன்றி பலன் கேட்டோம். ஆனால் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கோம். இப்போதைக்கு இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிலோ வந்து காஸ்ட்டில் இருந்தால் கூட பிற்காலங்களில் இதே மாதிரி 10 லட்சம் ஏக்கர் 20 லட்சம் ஏக்கர் இதை டெவலப் பண்ணும்போது நார்மல் ரைஸு கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் அது வந்து விலை கொடுத்து நீங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு 100 கிராம் ரைஸ் சாப்பிடலாம். இல்லை எவ்ரி ஆல்டர்னேட் டே 100 கிராம் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புரோட்டீன் ஷார்ட்டேஜ் மற்ற ஃபைபர் ஷார்ட்டேஜ் வராது, கான்ஸ்டிபேஷன் வராது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் லெவல் பிளட்ல ஏறாது. இப்படி பல இதை வந்து நாங்கள் இதில் உள்ளடக்கி தான் இந்த ரைஸை கொண்டு வந்திருக்கோம். இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அண்ட் டைரக்ட் கன்சம்ஷன், டைரக்ட் கஸ்டமர் அண்ட் B2Bலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி. அடுத்து போங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கீரை இன்னைக்கு வந்து இது முருங்கைக்கீரை, கறி லீஃபு, அதே மாதிரி கருப்பட்டி இந்த மாதிரி மிக்சிங்கில் போட்டு நாங்கள் இட்லி பொடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அதில் மில்லட்டு வந்து அதிகமான பங்கு வகிக்குது. இப்போ உதாரணம் இது வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் தெரியுமா சுருளு பாசி, அதே மாதிரி கடல் பாசிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஆர்டிஃபிஷியலாக எடுத்து இதை வந்து உலகத்தினுடைய எப்படி வந்து சூப்பர் ஃபுட்டாக வந்து மில்லட்ஸ் இருந்ததோ அதோடு தோன்றியதான் இந்த ஸ்பைருலினா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கெல்லாம் அப்படி இருந்தது. இதையும் நல்லா சுத்தப்படுத்தி மில்லட்ஸு அதே மாதிரி ரைஸு எல்லாத்துலேயும் கரெக்டான ரேஷியோவில் நாங்கள் கலந்து ஒரு தரமான உணவை வந்து இன்னைக்கு கொடுக்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு வந்து மோர் தேன் 20% இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கக்கூடிய, அதாவது கண்ணுக்கு புலனாகாத சில இதுதான் இதெல்லாம் வந்து இது உலகம் தோன்றிய காலத்துல இருந்திருக்கு. அந்த காலத்துல மக்கள் நம்மெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாத காலத்துல பாறைகளில் போய் எடுத்து அதை வலிச்சு இது பண்ணி அதைத்தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. மற்ற இதில் மிக்ஸ் பண்ணி அது மில்லட்ஸ்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் அவர்கள் ஒரு பொருளாதார வந்து காசு இல்லாட்டாலும் அவர்கள் வந்து நல்ல உணவை உண்டு தெளிவாக அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கார்கள் என்பது இதையெல்லாம் சான்றுகள். அடுத்து போயிருங்க. அதே மாதிரி தொற்றா நோய்கள் தடுப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ உள்ள தற்போது உள்ள நம்முடைய பாரத பிரதமர்கள் மோடிஜி அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொற்றா நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் எடுத்திருக்கிற அந்த +2 மாணவர்களை எடுத்து அவர்களை ட்ரெயின் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்குறோம். அதே மாதிரி ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் வாங்கி 100 ஸ்கொயர் ஃபீட் ப்ளஸ் ஒரு டாய்லெட் இருந்தால் போதும். அவர்கள் வந்து சப்ளிமெண்ட்டையும் உணவு மில்லட் பேஸ்ட் சப்ளிமெண்ட் மற்ற சப்ளிமெண்ட் உணவுகளையும் இந்த கரெக்டான டெஸ்ட் ஹெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு டிசைன் நாங்கள் MSI இன்டர்நேஷனலும் BSP நிறுவனம் உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து லைசன்ஸ்டு பேஸ்டு கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராம்.
டிஎம்எல்டி பண்ணவங்க, டிப்ளமோ நர்ஸ் படிச்சவங்க, +2 சயின்ஸ் குரூப் எடுத்தாங்க உத்தமம், அல்லது +2க்கு மேல பாசிங் டிகிரியோட எல்லாமே இந்த திட்டத்திலே சேரலாம். இதை வந்து நகரத்திலையும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். செமி அர்பன், பெரிய அர்பன்ல பண்றோம், கிராமத்திலையும் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து மினிமம் ₹1000 பெர் டே இந்த சிட்டிஸ்லயும், கிராமங்கள்ல ₹500 நெட் ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். இந்த ஸ்கீமையும் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணி அதோட லிங்க் பண்ணி அதோட திட்டங்களையும் அவங்களுக்கு வந்து வகுத்து கொடுக்குறோம். அடுத்துங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் நான் இது போட்டிருக்கேன் அப்படின்னா, தமிழகத்தில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாருங்களேன், சட்டமன்ற தொகுதிகள் இப்போ ஒரு இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 17,680 கிராமங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு இந்த மாதிரியான ஒரு துணை உணவு, மாஸ்டர் செக்கப் நிறுவனம் சும்மா ஒரு ₹500 ₹600 பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட், மொபைல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இப்போ வந்துருச்சு. ஒரு 10 கருவி நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா, அது எல்லாமே ரொம்ப காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போ வேண்டியதில்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுல. அப்போ இதுக்கு நம்ம வந்து அந்த வாரம் நல்லவர்களை ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஹீலரை நம்ம உருவாக்கி விடலாம். அப்படி உருவாக்கும் பொழுது, பிரைமரி லெவல்லயே அவங்களுக்கு வந்து என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும், அதை சரி செய்து, இந்த மில்லட் பேஸ்ட் உணவுகளையே பேஸ் பண்ணியே நம்ம உருவாக்க முடியும். பாத்தீங்க எத்தனை நகராட்சியில இருக்கு, எவ்வளவு நம்மளே கிட்டத்தட்ட 5,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. இதுல வந்து இலவச பயிற்சியும் இருக்குது. பெய்டு பயிற்சியும் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறது இங்க நேர்ல வந்தாங்கன்னா, அப்புறம் அதே மாரி ரெகுலரா நாங்க வந்து இப்போ வந்து வாரம் எவ்ரி சண்டே 11 அதாவது 10ல இருந்து 11 மணி வரைக்கும் நாங்க இத பத்தியான ஜூம் மீட்டிங் நடத்துறோம். எல்லாருமே நீங்க நேரா வரலாம். நேரா வந்து எங்களுக்கு பார்க்கவும் நல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல நெறைய பைரசி நடக்குது. இப்ப எங்க பேர சொல்லியே இன்னொருத்தன் வந்து அதே மாரி கிரியேட் பண்றாங்க. இந்த மாரி சூழ்நிலை அவாய்ட் பண்றதுக்காக, அதே மாரி எங்களுக்கு வந்து எங்கேயுமே மீடியேட்டர் மாறும் இல்ல. எங்களோட அசோசியேட் நிறுவனங்கள் இருந்தாலும், எங்களுடைய வெப்சைட்லயே நீங்க சிலத பார்த்துக்கலாம். அது வந்து இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. தவறானவங்கள்ட்ட எதுவும் நீங்க போய் மாட்டிக்கிறக் கூடாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பலரும் வந்து இந்த மாரி ஸ்கீம்ஸ வந்து தவறா பயன்படுத்திக்கிட்டு, அவர்கள் தப்பான வழிகாட்டுதல் பண்றாங்க. அதே மாரி மக்கள் மத்தியில அட்வான்ஸா பணமும் வாங்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டாங்க. கடைசியில ஓடி போயிறானுங்க. ஆகவே இந்த அரசாங்க திட்டங்கள் எல்லாம் நீங்க கவனமாக இருந்து, எங்களோட நேரடி தொடர்புல இருங்க. எப்பொழுதுமே யாருக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பணம் குடுக்காதீர்கள். உங்க தாய் தகப்பனோட குழந்தைகளாக இருங்க. இப்ப படிக்கிற பசங்கள நேரா வாங்க. எங்களோட சந்திங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா நீங்க அடுத்து வாங்க. யாரையும் வந்து தெர் இஸ் நோ கம்பல்ஷன். நாங்க ஆனா ப்ராப்பரா வழிகாட்டுவோம். அடுத்துங்க. ஸோ இதான் அந்த ஸ்கீம்ஸ்ல. சரி நீங்க என்ன பண்ணலான்னா, உண்மையிலேயே இவ்வளோ நேரம் பொறுமையா கொஞ்சம் டைம் கூட எடுத்துட்டேன். நீங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் பண்ணியிருக்கீங்க. ஆகவே தான் நான் கடைசியா இறுதியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய உலகமே ஒரு நோய் இல்லாத ஒரு உலகமா மாற வேண்டும் என்றால், நம்ம எஸ்பெஷலி தமிழர்கள் விட்டுச் சென்ற இந்த மில்லட் கல்டிவேஷன்ஸ், மில்லட் ப்ராடக்ட்ஸ மீண்டும் நம்ம வந்து கொண்டு வர வேண்டும். அத திருப்பி கொண்டு வந்து அதுதான் இன்னைக்கு உலகத்தை ஆளப்போகின்றது. சூப்பர் ஃபுட்டா இருக்க போது. ஏன்செஸ்டர் வந்து நமக்கு வந்து ஒரு ரிஃபைன்ட் ஃபுட். அது மாரி ஒரு இதே கிடையாது. பட் இன்னைக்கு இளைய சமுதாயங்கள் நம்மளை வந்து வேற மாரி திசை திருப்பி வெஸ்டர்ன் கலாச்சாரம் இங்க வந்து நம்ம கலாச்சாரம் பூரா வெஸ்டர்னுக்கு போகுது. இங்க இருக்கிற கம்பு, ராகி எல்லாம் வந்து USA, UK, கனடா போகுது. ஆனா அங்க உள்ள பர்கர், பிஸ்ஸா அது இதுன்னு வந்து நம்மள போட்டு அது என்னது என்ன சொல்லுவாங்கன்னா, அது பிசாசுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் உடனே வந்து ஒபிசிட்டி வந்துருச்சு. ஜீரணிக்கல, அதாகல, ஒபிசிட்டி ஆயிருச்சு. டெய்லி பையன வந்து டெஸ்ட்டுக்கு அந்த டெஸ்ட்டுன்னு அந்த அப்பா நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. பையன் வந்து 200 கிலோ இருக்கிறான். நம்ம பார்க்குறோம்ல அங்கங்க ஆஸ்பத்திரி கன்சல்டேஷன் வரும்போது பார்த்தா நமக்கு ரொம்ப எனக்கெல்லாம் சில நேரங்கள்ல கண்ணீரே வந்துருது. ஸோ இதையெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், நாம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உங்களைப் போன்ற நிறுவனங்கள், நாங்கள் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாருமே விஞ்ஞானிகள், விவசாயிகள், குழந்தைகள், பேரண்ட்ஸு, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், ஆபீசர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் சைட்ல இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில சேஃப்டில இருக்கிறவங்க, இன்னைக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அது மாரி எல்லாரும் சேர்ந்து இத பண்ணணும். பண்ணா தான் நம்ம வெற்றி அடையும். ஆகவே தான் இறுதியாக நான் இங்கே பதிவிடுகிறது, மில்லட் என்பது நம்மளை பாதுகாக்க வந்த கடவுள். அதை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும். அந்த மீண்டும் கொண்டு வர்றது மட்டும் இல்லாம, அதை நான் சொல்லுகின்ற அந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ்ல நீங்க முறையாக பண்ணும் பொழுது,
மில்லட்டை வைத்து மட்டும் நாம் மில்லியனர் ஆகலாம், எல்லோருமே சிறப்பாகவும் நோயின்றி வாழ முடியும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் டீமுக்கும் ஐயா ஜோ அவர்களுக்கும் மனதார நன்றியை சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் எஸ் முருகேசன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை bringing back millets, the superfood of our ancestors and 5-step process of sustainable millets business என்ற தலைப்பு, அதாவது பண்டைய முதன்மை உணவான சிறுதானியங்களை முன்னிலைப்படுத்தி நிலையான தொழில் வளம் உருவாக்குவோம் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் எஸ் முருகேசன், இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தேசிய தலைவராக செயல்பட்டு வருகிறார். கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஒவ்வொருவராக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு கணேசன் பூபாலன் பேச வந்திருக்கிறாரு. சார் ப்ளீஸ். நன்றி. அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அது வில்லேஜ் லெவல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கருவியோடு சேர்ந்து அது எப்படி நம்ம இங்க நாங்க வேலூர் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்டத்துல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறோம். இது மூலமா எங்களுக்கு ஏதாவது உதவி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடியுமா? கருவிகளை வச்சு அவங்களுக்கு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன டயட் கொடுக்கணும் அது மாதிரி சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிளட்டை நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க, யூரினை டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, உங்களுடைய 12 உறுப்புகள்ல எந்த உறுப்புகள் பாதிப்படைந்திருக்கு, ஏன் பாதிப்படைஞ்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி தசைகள், அந்த தோல், அந்த எலும்பு மண்டலங்கள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஒரு அனலிஸ்டிக்கல் நம்ம பண்ணிடலாம். அதை நம்ம இப்போ பாலச்சந்திரன் ஐயா இருக்காங்கன்னா அவர் இஸ் குட் இன் தட் அனாலிட்டிக்கல். அதாவது இப்போ நம்ம இன்றைய காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ பேசிக் மெடிக்கல் டெஸ்ட்னு இருக்குங்க ஐயா. உடல் எடை BMI, அதுக்கு ஒரு 2 கருவி இருந்தா போறோம். அதுக்கு பிறகு அதன் காரணமாக வரக்கூடிய சர்க்கரை நோய், சர்க்கரை நோயை ஒரு 10 ரூபாய் செலவுல நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். லேபுக்கு போனா 100 ரூபாய் ஆகும். இது நான் ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு குறைந்த செலவுல பரிசோதனைகள் கிடைக்க வேண்டும். ஏன்னா இங்க சென்னையிலேயே இங்க OMR சைட்ல போய் பார்த்தீங்கன்னா சில கிராமங்கள்ல கடற்கரையோர கிராமங்கள்ல இந்த பரிசோதனை கிடைக்காம அவங்க பரிசோதனை பண்ணிக்காமே இருக்காங்க. சர்க்கரை நோய் பெரிய நோயே கிடையாது. நாங்க ஒரு 10 நாள்ல மில்லட் மூலமாக மாற்றி காட்டுகிறோம் உறுதியாக. அது நம்ம இந்த பயிற்சியை நாங்க ஒரு ஆன்லைன் பயிற்சியா அளிக்கிறோம். MS இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட சேர்ந்து நான் அளித்து கொண்டிருக்கிறேன். இது யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஐயாவோட நம்பரை வாங்கிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. தனித்தனியா எவ்ரி மந்த் இதே மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங்ல நாங்க அந்த ட்ரைனிங் கொடுத்துறோம். நாங்க இது வெரி எளிது, மிக எளிது. பரிசோதனைகளை நான் என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்தை வைத்து தேவையில்லாத பரிசோதனைகள் இன்று மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கிற நேரம் காரணமாக, ஹீமோகுளோபின் சரியாக இருந்தால் அதற்கு கூட இருக்கின்ற 9, 10, 13 பேராமீட்டர்கள் நார்மலாக இருக்கும். 99%, 1% மாறலாம். ஆனால் அந்த 10 ரூபாயில ஹீமோகுளோபின் செய்வதை விடுத்து இன்றைக்கு 300 ரூபாய்க்கு CBC கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் என்று செய்கிறார்கள். சோ அதை தவிர்க்க சொல்லவில்லை. HB நன்றாக இருந்தால் அது தேவையில்லை. பிறகு நாம் அந்த பரிசோதனை தேவைப்படும் போது செய்து கொள்ளலாம். இது என்னுடைய அனுபவத்தை நாங்கள் சேர்ந்து கொள்கிறேன். இந்த பயிற்சியை பற்றிய விவரங்களை ஐயா ஜோ ஐயா மூலமாக இன்னொரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை பற்றி மட்டும் விளக்க ஆசைப்படுகிறேன். வாய்ப்பு தாருங்கள். நன்றி. நன்றி திரு பாலச்சந்திரன், உங்கள் தகவலுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டவாறு நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும். மேடம், அந்த ஸ்லைட்ல கடைசி ஸ்லைட்ல இருக்கு. மறுபடியும் நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் யூடியூபுக்கு சென்று மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு தெரிந்த ஒரு 5 நபர்களுக்கு அதை ஃபார்வர்ட் செய்யுங்க. நிச்சயமாக ஏழை குழந்தைகளை நாம் காப்பாற்றலாம். ஐயா வணக்கங்க. நான் கோயம்புத்தூர்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து ரவி பிரகாஷ் பேசுறேங்க. ஓகே. போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்காக 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மில்லட் இயரை முன்னிறுத்தி கம்ப்ளீட் மில்லட் ப்ராசஸிங் போடலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அணுகுனேன். ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தனியாருக்கு கொடுக்க மாட்டோம், ஒரு விவசாய கூட்டு நிறுவனமா இருந்தா மட்டும்தான்
கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தனிநபர் யாராச்சும் கூடிய கம்ப்ளீட் ப்ராசஸிங் யூனிட் ஏதாச்சும் போடுற மாதிரி ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் இருக்குங்களா? அது பத்தின தகவல். உங்களுக்கு என்ன வேணும் கொஞ்சம் அதை தெளிவா சொல்லுங்களேன். கலெக்டிவ் ஃபார்மிங் என்ற திட்டத்தின் கீழ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அந்த குழுக்களுக்குள்ள இத ஃபண்ட பத்தி அவங்க சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில என்ன வேணும் கேளுங்க. ஐயா, நான் வந்து ஒரு MBA முடிச்ச பட்டதாரிங்கய்யா. ஒரு 4 வருஷமா வந்து மனிதவள மேம்பாடு துறையில சென்னையில 2012 வரைக்கும் வேலை செஞ்சேன். இப்போ ஒரு 12 வருஷமா திரும்ப வந்து நேச்சர் ஃபார்மிங் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கய்யா. எங்க தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 ஏக்கர் ஃபுல்லா வந்து தென்னை மரம், ஃப்ரூட் ஃபாரஸ்ட், ஒரு 5 அடுக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப இந்த சிறுதானிய ஆண்டா அறிவிச்சிருக்கங்காட்டி சிறுதானியத்தோட தேடி படிக்க அதோட பயன்கள் ஐயா சொன்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் அறிஞ்சிட்டு சோ அதை எப்படி மதிப்பு கூட்டி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மதிப்பு கூட்டலுக்கான இயந்திரம் அறுவடை முதல் நம்ம ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட் பண்ணி இது பண்றதுக்கு தேவையான இயந்திரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிதான் அக்ரி மார்க்கெட்டிங் மூலியமா அப்ரோச் பண்ணாங்க. ஆனா எனக்கு அது வந்து FPOக்கு தான் கொடுப்போம், தனிநபருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டம் தனிநபருக்கு இருக்கா? அதை நாங்க எப்படி பெற்று பயனடைறதுன்னு தனிநபருக்கு டிக் மூலமாக மானியங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்க டிக் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. some 30 lakhs something 30 lakhs வரை உள்ளதுக்கு 10 lakhs மானியம் வரை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை டிக் அலுவலகத்தை அணுகினீங்கன்னா உங்களுக்கு தெளிவான தகவல் கிடைக்கும். அதாவது டிக் ஒரு இண்டஸ்ட்ரி, அது தனி நபர், அது தனியா ஒண்ணு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இப்போ நாங்க MSMEயோட நேரடியாக களத்துல அவங்களோட டைப் பண்றது வந்து தனிநபருக்கு உண்டு. அதாவது நீங்க வந்து FPO உடைய மெம்பர்ஸா இருந்து முறையான டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். அதுல வந்து CLG, FIG நிறைய இருக்கு. ஒரு 10-15 குரூப் ஃபார்மேஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜியில் நீங்கள் மில்லட்ஸில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ முதல் தவணையாக ஒரு தனிநபருக்கு 5 லட்சம் இருந்து 12 லட்சம் வரைக்கும் உண்டு. ஆனால் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அது சம்பந்தமா நீங்க தனிப்பட்ட முறையில் கால் பண்ணுங்க. நீங்க எங்களை வந்து பாருங்க, உங்களை அசஸ் பண்ணிட்டு எங்கள் மூலமா அந்த ஆன்லைன்ல தான் பதியணும். அதுக்கான வழிகாட்டுதல் உண்டு. நீங்க எந்த மாதிரி போனீங்க, யார்கிட்ட போனீங்கன்னு சொல்லுங்க. we will guide you. கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் என்ன பண்றீங்க, தவறான ஆளுகிட்ட போறீங்க, சரியான ஆபீஸரை பார்க்கறது இல்ல, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் ஆகிருக்குன்னு பார்க்கறது இல்ல. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு ரோட்ல நின்று நிறைய பேர் அப்படித்தான் போய் கேட்டேன், அவரை கேட்டேன் இவரை கேட்டேன்னு சொல்லி அந்த கேட்ல இருக்க வாட்ச்மேனை கேட்டே வந்துருங்க. இப்பெல்லாம் நிறைய நடக்குதுன்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. கண்டிப்பா நீங்க வாங்க. தனிநபருக்கு போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னாலஜில உண்டு இருக்கு. நேர வந்து சந்திங்க. விநாயகர் பாபு, ராணிப்பேட் மாவட்டம் சார். ஓகே. அந்தந்த ஊர்ல விளையிற பொருள் அந்தந்த ஊர்லயே ஒரு ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு லேபிள் போட்டு ரொம்ப தூரம் போகாம அங்கேயே ப்ராசஸ் முடிச்சு எங்க வேணா போற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தா அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடைக்கும். நம்ம ஊர் ப்ராடக்ட் நம்ம உருவாக்கணும், இந்த மாதிரி ஒரு மனநிறைவு. அந்த ஊர்ல இருக்க இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்தா அது ஒரு மனநிறைவு கிடைக்கும் மக்களுக்கு அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ தமிழகத்துல ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பயிரை தேர்வு செய்து அந்த பயிர்ல வந்து விளைபொருள் வேல்யூ அடிஷனுக்காக ஏதாவது ஒரு நிறுவனமோ ஏதாவது தொடங்குற மாதிரி ஃபேக்டரியோ தொடங்குற மாதிரி முனைப்பு எடுத்திருக்காங்க. எல்லா இடமும் என்ன வந்து சேரல, படிப்படியாக வந்து கொண்டு இருக்கிறது. பட் உங்களுக்கு நீங்க என்ன பயிர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பயிர் எந்த மாவட்டத்துல இருக்குது அல்லது இல்லாம இருந்தா கூடுதலாக ஒரு ப்ரொபோசல் அனுப்பலாம். நான் சில வெளிநாட்டு சேனல்களை பார்த்தேன், அங்க வந்து அந்த ப்ராசஸ்ல அங்கேயே நடக்குது. அவங்க ரொம்ப தூரத்துல எங்க மார்க்கெட்டுக்கு தான் அவங்க பண்றாங்க. இப்ப அந்த ஊர்ல விளையிற பொருட்களை ரொம்ப தூரத்துல போறதுனால அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது இல்லைங்களா. நம்ம ஊர் பொருள் இங்க இந்த ஊருக்கு போகுது அந்த ஊருக்கு போகுது, அவங்க வெளியூருக்கு பார்க்கும்போது அவங்களும் ஒரு மன நிகழ்ச்சி கிடைக்கும். அந்த ஊர் அந்த ப்ராடக்டை பத்தி ஒரு ஒரு நல்ல மனசுல கிடைக்கும், அந்த நம்பிக்கை. அதுக்காக தான் சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு குணா பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க சார், ப்ளீஸ். ஒன்றும் ஐயா, நாங்க சிறுதானியத்தை தான் பார்த்துருக்கோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கான்செப்ட்ல வந்து சிறுதானியங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசி வைக்கிற ட்ரெடிஷனல் ஃபுட் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை சும்பா, கருப்பு கனி, காட்டு யானை, கருங்குருவை, 60ஆம் குருவை, அதுக்கடுத்தது கல்லுருண்டை, கால் நமக்கு இது மாதிரி அரிசிலாம் பண்ணிட்டு இருக்கோம், மாற்றி பண்ணிட்டு இருக்கோம்.
ம். நல்லா இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது எனக்கு ஒரு சிறப்பா இருந்தது. ஏன்னு கேட்டா நீங்க வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய சொல்லியிருக்கீங்களே, நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்துல இது நாங்க எங்க மட்டத்துக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சார் ஒருத்தர் கேட்டார் பாருங்க, நம்ம ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷினரி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். அது இப்போ எங்க ஏரியாவில் நாங்க போட்டுக்கிறோம். இங்க தயலாபுரம்ன்ற ஊர்ல வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமாக வந்து இந்த சிறுதானியங்கள் மில்லட்லாம் வந்து உரிக்கிறது எப்படி, அதே மாதிரி ஆயில் நீங்க சார் ஐயா சொன்னீங்கல்ல, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆமா. அதுல எங்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆயில் உற்பத்தி பண்றதுக்கு உண்டான மிஷினரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான மிஷினரி வாங்கி இப்போ இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி. நாங்க அது மாதிரி செய்துட்டு இருக்கோம். இந்த சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் டயத்துல கிடைக்கும் போது ம். இப்ப வெளியில இருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கி போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா, நாங்க ஒரு 500ல இருந்து 1000 மூட்டை வரையும் பார்த்தீங்கன்னா வரகு ஏத்துறோம் அந்த வருஷத்துல சீசன்ல மட்டும். சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குங்களா, நம்ம தினை இது மாதிரி பண்ணும்போது அது கிராமத்துலயும் அப்ப அந்த நேரத்துக்கு போட்டா போதும்னு சொல்லி போட்டுறாங்க. அதை நம்ம அமைப்பு மூலியமா நீங்க இருக்கிறவங்க மூலியமா யார் மூலியமா அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை மதிப்பு கூட்டி பின்னாடி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வாங்கி வச்சு பண்ற மாதிரி எதனா ஏற்பாடு பண்ண முடியுங்களா? அப்படி பண்ண முடியும்னு கேட்டா நான் இங்க இருந்து வாங்கி கொடுக்க தயாரா இருக்கேன். ஓகே. நிறைய பொருள்கள் இங்க உற்பத்தி பண்றாங்க. இங்க நான் வந்து திண்டிவனத்துல இருக்கேன், வானூர் பிளாக்ல இருக்கேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா எங்க ஏரியாவெல்லாம் வந்து சிறுதானியெல்லாம் நிறைய பண்றாங்க. அதாவது இப்போ இந்த சொல்லுங்க ஐயா. திருச்சியில ஒரு சில நிறுவனங்கள் இருக்கின்றன, திருச்சி மாவட்டத்துல. இது மாதிரி ஐ திங்க் கிருஷ்ணகிரியிலயோ தர்மபுரியிலயோ கூட இருக்கிறதா நான் கேட்டிருக்கிறேன். அதான் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மட்டத்துக்கு தேவையானது ஒரு 100 மூட்டை வந்து கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 25 மூட்டை தேவைன்னா 25 மூட்டை தான் நிறுத்திக்குவோம். மீதி பூரா வித்துருவோம். வேற வழியே கிடையாது. அது நம்ம நாளைக்கு வச்சிருக்கவும் முடியல. ம். அதே ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நம்மளாண்ட இருக்கு. அதே நேரத்துல பார்த்தா விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு வச்சு விக்கிற பக்குவமும் இல்ல, அந்த பொறுமையும் இல்ல அவங்களாண்ட. உடனடியே பைசா பண்ணணுன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஓகே. அதை கொஞ்சம் நம்ம வேற ஏன்னா மாற்று ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு உதவியாகவும் நம்மளுக்கு ஒரு உதவியாகவும் பண்ற மாதிரி. சொல்லுங்க, நீங்க உங்களுடைய தெளிவா சொல்லுங்க மறுபடியும். ஒண்ணும் இல்லையா, இப்ப முன்ன மாதிரி இல்லாம இப்ப வந்து சிறுதானியத்துக்கு மாறிட்டு இருக்காங்க நம்ம ஜனங்க. நிறையவே நல்லாவே ஃபீல் பண்றாங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது என்னென்ன பொருள் என்னென்ன சாப்பிட்டா என்ன நோயை கட்டுப்படுத்துன்ற மாதிரி நாங்க தெளிவா சொல்லி தான் கொடுக்குறோம். அந்த விதத்துல இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு 35% 40% கிட்ட வந்துன்னு இருக்காங்க இந்த விதத்துல. அதே மாதிரி நாங்க உங்களோட டைப் பண்ணி பண்றதுக்கு நாங்க ரொம்ப விருப்பமா இருக்கோம். நீங்க என்னென்ன இன்னும் எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்க இன்னும் டெவலப் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கோம் ஐயா. இப்போ ஒண்ணு, நாங்க இப்ப எப்படி ஒரு கிராமத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த ஊருக்கு உணவு பட்ஜெட் அப்படிங்கிற நீங்க இல்லைங்க ட்ரைனிங் கொடுத்துருவோம். அதாவது என்ன உணவு பட்ஜெட்டுக்கு எவ்வளவு லேண்ட் யார என்ன விளைவிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து தெளிவுறோம். உங்க கன்சம்ஷன் போக மேல நாங்க வாங்கிக்கிறோம். அதுக்கு பிறகு இனிஷியல் இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன நாங்க என்ன பண்ணோம், அட்வான்ஸ் கிட்ட இந்த இவங்களோட இருக்காங்கல்ல, யாரு வியாபாரிகளோட டைப் பண்ணாலும் உடனே கொண்டு களத்துல 20% 22% இதோட ஈரப்பதம் போடுங்க. அப்ப அவங்க கண்ட விலை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங்ல வந்து ஒண்ணு திருமங்கலம் தெரியுமா? மதுரை திருமங்கலத்துல ஒண்ணுதான் இப்ப ப்ராப்பரா சிறப்பா அந்த சூப்பரண்ட் வெங்கடேசன் சார் வந்து ரொம்ப எங்களோட தொடர்பு வச்சு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, நீங்க முன்கூட்டியே எவ்வளவு நீங்க உற்பத்தி பண்ணீங்க, எந்த சீசன்ல அதெல்லாம் கரெக்டா வந்துருச்சுன்னா இந்த மாதிரி விவசாயிகள் நீங்க ரொம்ப சீப்பான விலைக்கு விற்கிற காரணம், எஸ்பெஷலி சிறுதானியங்களை எப்ப விற்கணும் அப்படின்னா ஏப்ரல் மேல தான் நல்ல விலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க வித்தீங்கன்னா கிடைக்காது. அப்ப நீங்க அந்த ஸ்டோரேஜ் அது எவ்வளவு இருக்கு, என்ன குடோன் இருக்கு, அதுல வந்து ஈவன் இந்த மாதிரி செமி ஸ்டோரேஜுக்கு வந்து எம்எஸ்எம்இல ஃபண்ட் இருக்குது. அது மாதிரி நீங்க வந்து ஒரு 200 டன் வைக்கணும், 300 டன் வச்சிருந்தீங்கன்னா நியரஸ்ட் அங்க பண்ணலாம். அது வந்து நீங்க குறிப்பா பண்ணலாம், எஃப்யூஎஸ் பண்ணலாம், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனில பண்ணலாம், இல்ல 5 பேர் சேர்ந்து அதை பிசினஸா பண்ணலாம். அதற்கான தெளிவான விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல எங்களால கைட் பண்ண முடியும். உங்களுடைய இந்த பிரச்சனைகளை இருந்து பண்ணி அதே மாதிரி அப்பல ஒருத்தர் கேட்டாரு, லோக்கல் பிராண்டு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. லோக்கல் பிராண்ட் என்பது எவ்வளவு விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ உதாரணம் இப்போ நீங்க சுப்பிரமணியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா, சுப்பிரமணியன் பேரை கேட்டு அங்க லோக்கல்ல சுப்பிரமணியன் நல்லவர் இருப்பாங்க. அவர் சொன்னா நியாயம் இருக்குன்னு சொல்லி அவருக்காண்டி வாங்குறவங்க தான் லோக்கல் மார்க்கெட். அங்க உங்களுக்கு பெரிய பிராண்ட் வேலை செய்ய உங்க தனி மனிதனுடைய. அதே மாதிரி நேஷனல் லெவல் அப்படின்னா அதுக்கு பிராண்ட் வேணும். அமுல் மாதிரி ஒரு பிராண்ட் வேணும். இன்டர்நேஷனல் லெவலில் போனா அது ஒண்ணு. அப்போ
உங்களுடைய ஏரியாவில் விற்கக்கூடிய ஒரு பிராண்டாகவும் நாங்கள் மாற்றலாம். அதுக்கான உதவியை நாங்கள் செய்வோம். அதுக்கு வந்து நம்ம ப்ரீ சர்வேன்னு சொல்லுவோம். ப்ரீ சர்வே மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அந்த கேப் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுங்க. வி ஆர் தேர் வித் யூ. பி த பார்ட் ஆஃப் அவர் அயோஃபாங்கிற நிறுவனத்தினுடைய மெம்பர்ஸாக வந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த உதவி உண்டு. ஏன்னா எங்களோட நீங்கள் வந்துட்டீங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், எஸ்ஓபின்னு சொல்லுவோம். இந்த முறையில தான் இந்த விவசாயத்தை பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த விவசாய முறையை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உரிய விலையும் நாங்கள் வாங்கி கொடுப்போம். சரியான அளவில் நமக்கு பேரும் கிடைக்குங்க. உறுதியாக அது பண்ண முடியுங்க. அதைத்தான் நாங்கள் இந்த மாதிரி செமினார்லாம் போட்டு இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் கண்டுபிடிக்கத்தான் இந்த செமினாரே போடுறோம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு விவசாயியை வந்து விதை முதல் அந்த பொருளை போய் எங்கே சேர்க்கணும், வேல்யூ அடிஷன் இல்லாம இனிமேல் விவசாயம் வாழ முடியாது. நீங்க சும்மா ஏதோ விளைஞ்சதான் போனோம் அப்படின்னா நீங்க இப்படியாவது இருக்கணும். நீங்களும் வியாபாரியா வாங்க, நீங்களும் வேல்யூ. இப்போ வந்து மில்லட்டே அதே மாவை வித்தா 250 ரூபாங்க ஒரு கிலோ. அரிசியா வித்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 30 ரூபாய்க்கு கூட வைக்க முடியாது. இதுக்கு நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்தா உங்களுக்கு வழி கண்டிப்பா வந்துடும். ஓகே. ஆமாய்யா, ஒண்ணு இல்லையா, ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வந்துருக்கேன். இந்த வரகு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சீசன்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க. 1800 ரூபாய் 2000 ரூபாய் தான் எடுத்தாங்க. அதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சீசன் முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட டயத்துல அந்த காலம் கடந்து ஒரு 3-4 மாசம் கடந்து பண்ணும்போது 5000 வரையும் கேக்குறாங்க. 5000 ரூபாய் எடுத்துக்கிறேன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அத ஒரு சிலர் கொஞ்சம் இருப்பாளியா இருக்கிறவங்களோட நிறுத்தி வச்சிருந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அது நல்ல ஒரு பயனுள்ளதா இருந்தது. உங்களுக்கு எப்பப்ப எது எப்படி பண்ணுங்கிறது நான் விற்காதீங்க. இப்பொழுது உங்களுக்கு எஃப்யூஎஸ்க்கு என்ன பண்ணீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணதுக்கு பேங்க்லயே உங்களுக்கு குறைந்த வட்டிக்கு கொடுக்குறாங்க. மிஞ்சி போனா ஒரு 100 ரூபா செலவு போகுது ஒரு மூட்டைக்கு. மொத்தத்துல அந்த 3-4 மாசத்துக்கு அவ்வளோ ஆகாது. ஆனா யூ ஆர் லூசிங் 2000 ரூபீஸ் நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஒரு டன்னுக்கு கிட்டத்தட்ட 2000, 5 டன் விற்கணும் 10,000 இழந்துருவார். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கரெக்டான வழிகாட்டணும். ஓகேயா? ரைட், பண்ணிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. பண்டைய முதன்மை உணவான சிறுதானியங்களை முன்னிலைப்படுத்தி நிலையான தொழில் வளம் உருவாக்குவோம் என்ற தலைப்பிலான இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சி, காலத்திற்கு ஏற்ற நிகழ்ச்சி. இப்போது சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு முனைப்புடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிய டாக்டர் எஸ் முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.